இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஊப்ஸ் கான்செப்ட். நம்ம தட்வன் ப்ரோக்ராமரில் ஜாவா, பைத்தன், எஸ்கியூஎல், ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க் கோர்சஸ்லாம் வந்து சொல்லித்தரோம். அதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஜாவா பேட்ச் தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா மே 20th வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது என்னன்னா ஃபீஸ் வந்து 5,000 அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் டியூரேஷன் வந்து 2 months இருக்கும். அண்ட் மோட் ஆஃப் டீச்சிங் வந்து ஆஃப்லைன் கிளாஸஸ் கிடையாது, ஃபுல்லாக வந்து ஆன்லைன் கிளாஸஸ் தான். உங்கள் கன்வீனியன்ட் படி நீங்கள் வீட்டிலேருந்தே வந்து நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். மோட் ஆஃப் டீச்சிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழில் தான் இருக்கும், இங்கிலீஷில் இருக்காது. ஒரு சில பேருக்குலாம் வந்து டவுட் இருக்கும், என்னென்னா எப்படி வந்து டீச்சிங் இருக்கும் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இங்கே ஜாயின்ட் அபவுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்ம் வந்து காட்டும். அந்த டெமோ கிளாஸ் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 17th, 18th, 19th மே வந்து உங்களுக்கு டெமோ கிளாஸஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் டே வந்து நம்ம கரியர் கைடன்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். 18th and 19th வந்து நான் உங்களுக்கு டெக்னிக்கல் கான்செப்ட்ஸ் பற்றி நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ணுவேன். அப்படி உங்களுக்கு அந்த டீச்சிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே என்ரோல் பண்ண நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் இந்த கோர்ஸை வந்து ஃபுல்லாக என்ரோல். ஊப்ஸ் கான்செப்ட் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஊப்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். இன்டர்வியூவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து ஊப்ஸில் தான் கேட்பாங்க. ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு வந்து ஊப்ஸ் ரொம்ப தேவைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது எல்லாமே 100% உண்மை தான். ஊப்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அதில் இருக்கிற அந்த கிளாஸ், ஆப்ஜெக்ட்ஸ், இந்த மாதிரி கான்செப்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் வந்து எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுமே கிடையாது எக்ஸப்ட் சி. அதாவது சியில் வந்து பார்த்திங்கன்னா ஊப்ஸ் கிடையாது. பட் எதுலையுமே வந்து நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட், ஜாவா, பைத்தன் எது எடுத்துக்கிட்டிங்கன்னா சரி, உங்களுக்கு ஊப்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமானது. ஸோ ஊப்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணவே முடியாது. ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறதே வேஸ்ட்டு. ஸோ ஊப்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துக்கோங்க. நான் ஸ்ட்ராங்காக இருக்கிற அளவுக்கு நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். பட் ஊப்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இன்டர்வியூ கிளியர் பண்ண முடியும். அண்ட் தென் ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு ஈஸியாக பண்ண முடியும். சரியா? சரி, நம்ம வந்து இந்த வீடியோவில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம கிளாஸ், ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எல்லாத்தையுமே நான் கவர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த வீடியோ நம்ம எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டேலேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும், ப்ரோக்ராம் நீங்கள் எது பார்த்தீங்களுமே சரி, நம்ம கிளாஸ் க்ரியேட் பண்ணாமல் எந்த ப்ரோக்ராமாக நம்ம பண்ணியிருக்கோமா? நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்வோம், ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஜாவாவில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்வோம்னா கிளாஸ் தான் க்ரியேட் பண்ணுவோம். கிளாஸ் க்ரியேட் பண்ணாமல் எந்த ப்ரோக்ராமும் நம்ம பண்ணவே மாட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுவோம், அதுக்கு ஒரு நேம் வைப்போம், அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்வோம்னா மெயின் மெத்தட்லாம் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ப்ரோக்ராமே பண்ணுவோம். பட் கிளாஸ் வந்து இல்லாமல் எந்த ஜாவாவில் எந்த ப்ரோக்ராமே உங்களால் பண்ணவே முடியாது. சரியா? ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து கிளாஸ் வந்து இம்பார்ட்டன்ட். பட் அந்த கிளாஸை வந்து நம்ம ஃபுல்லாக படித்தோமா? இல்லை. ஜஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம் கிளாஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுக்குள்ளே வந்து நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம கிளாஸ் வந்து கொடுக்கணும், ஒரு ரூல் மாதிரி தான் நம்ம பார்த்தோம். பட் கிளாஸுக்குள்ளே வந்து நம்ம என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. கரெக்டாக? நீங்கள் கிளாஸ்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும், எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரியும். பட் டீப்பாக நம்ம பார்க்கணும்னா கிளாஸ்னால் என்னென்னா, இட் இஸ் எ டெம்ப்ளேட். இட் இஸ் எ டெம்ப்ளேட் ஆர் எ ப்ளூ பிரிண்ட். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஆர்கிடெக்டாக இருக்கீங்க. சரியா? ஆர்கிடெக்டாக இருக்கீங்க. இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு ஒர்க் ஒன்று கொடுக்குறாங்க. இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு குவார்ட்டர்ஸ் ஒன்று கட்டணும். ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ் குவார்ட்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியே இருக்கும். கரெக்டாக? எல்லாமே வந்து ஹால், பாத்ரூம் அண்ட் தென் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் லைக், அதாவது எல்லா குவார்ட்டர்ஸும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் அச்சஸ்லாம் இருக்கும். அவங்க வந்து நீங்கள் வந்து ஒரு ஆர்கிடெக்டாவோ இல்லை வந்து சிவில் இன்ஜினியராகவோ இருக்கிறீங்க. அவங்க வந்து உங்ககிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு 150 வீடு உள்ள ஒரு குவார்ட்டர்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா டிசைன் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. சரியா? டிசைன் வந்து இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது இந்த ஒரே டிசைனை வச்சு 150 வீடையும் க்ரியேட் பண்ணுவீங்களா, இல்லை அந்த 150 வீடுக்கும் தனித்தனியாக இதே டிசைனை இன்னொரு டைம் வந்து ப்ளூ பிரிண்ட் போட்டு பண்ணுவீங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? இப்போது இந்த டிசைன் தான், அதே டிசைன் தான், ஒரு டைமும் டிசைன் க்ரியேட் பண்ணி இந்த 150 வீடு கட்டுவீங்களா? சரியா? இல்லை வந்து டிசைன் க்ரியேட் பண்ணி 150 வீடு இருக்கிற எல்லா 150 வீடுக்கும் ஒரே டிசைனை க்ரியேட் கொடுப்பீங்களா? இதுதானே வந்து புத்திசாலித்தனம். நம்ம ஏன் ஒரு டைமும் ஒரு டிசைனை க்ரியேட் பண்ணணும்? சரியா? இல்லை சேம் டிசைனே வந்து எதுக்கு நம்ம அத்தனை டைம் க்ரியேட் பண்ணிவிட்டு 150 எடுக்கும் நம்ம 150 டிசைன் ஒரே டிசைன் போகிறது வேஸ்ட்டு தானே. வேறு டிசைன் இருந்தால் பரவாயில்ல, ஹால், பாத்ரூம் எல்லாமே வந்து வேறு மாதிரி இருந்தால் பரவாயில்ல. கரெக்டாக? பட் ஒரே டிசைன் தான், அந்த டிசைனை எதுக்கு நம்ம திரும்பி க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும்? வேஸ்ட்டு தானே, அது டைம் வேஸ்ட் தானே. அந்த ஒரே டிசைனை ஒரே ப்ளூ பிரிண்ட்டே நீங்கள் வந்து 150 வீடுக்கும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. சரியா? ஸோ அதுதான் வந்து கிளாஸ். சரியா? இந்த டிசைன்றது தான் கிளாஸ். அந்த 150 வீடு தான் என்னென்னா ஆப்ஜெக்ட்.
சரியா? இட் இஸ் எ டெம்ப்ளேட் ஆர் எ ப்ளூ பிரிண்ட் டு கிரியேட் ஆப்ஜெக்ட். நம்ம நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஆப்ஜெக்ட் தான் வந்து ஜாவாவில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமல் நீங்கள் எந்த ப்ரோக்ராமும் நீங்கள் பண்ணவே முடியாது. லைக் இந்த பேசிக் ப்ரோக்ராம் பண்ணலாம், பட் நீ ரியல் டைமில் நீங்கள் பண்ணணும்னா நீங்கள் வேறு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறப்ப அந்த கிளாஸில் நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நல்லா சீரியஸாக கவனிங்க. இட் இஸ் எ டெம்ப்ளேட் ஆர் எ ப்ளூ பிரிண்ட் டு கிரியேட் ஆப்ஜெக்ட். சரியா? இந்த டிசைன் தான் இங்கே கிளாஸ். இந்த 150 வீடு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஆப்ஜெக்ட். சரியா? ஸோ உங்களுக்கு போக போக புரியும். சரி, ஒரு கிளாஸ் இப்போ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த 150 வீடுனா என்னன்னு புரியும். பட் இப்போதைக்கு இந்த டிசைன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, அந்த கிளாஸ் வச்சு தான் நம்ம வந்து எல்லா ஆப்ஜெக்ட்டும் பண்ணுவோம். பட் இப்போ 150 வீடு இருக்குது. 150 வீடுன்றது அது ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ ஒரு கிளாஸ்க்குள்ளே வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டோன்னா டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் தென் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ். இதை பார்த்து பயப்பட தேவையில்ல, பேனிக் ஆக தேவையில்ல. அதாவது வேரியபிளாக தான் நம்ம வந்து என்ன செய்வோம், டேட்டா மெம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம நார்மலாக வந்து கிளாஸ்க்குள்ளே வந்து வேரியபிள் தரோம்ல, அதுக்கு பேர் தான் என்னது, டேட்டா மெம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன செய்யுது, மெத்தட். உள்ளே இருக்க மெத்தட்ஸை தான் வந்து நம்ம வந்து மெம்பர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். கிளாஸுக்குள்ளே பேர் வந்து நம்ம மாற்றி சொல்கிறோம். சேம் தான், இந்த வேரியபிளை தான் வந்து நம்ம வந்து டேட்டா மெம்பர்ஸ்ன்னு சொல்கிறோம். மெத்தட்ஸ் வந்து நம்ம வந்து மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்கிறோம். சரி, இந்த வேரியபிள் அதாவது இந்த டேட்டா மெம்பர்ஸ்ன்றது எதை குறிக்கும்னா, அந்த பொருளோட ஐடென்டிட்டியை குறிக்கும். அந்த பொருள் அதாவது அது லிவிங் பீயிங்காக இருக்கட்டும், இல்லை நான் லிவிங் பீயிங்காக இருக்கட்டும், அது வந்து ஐடென்டிட்டியை குறிக்கும். டேட்டா மெம்பர்ஸோட ஐடென்டிட்டியை குறிக்கும். பட் மெம்பர் ஃபங்க்ஷன் வந்து என்னென்னா பிஹேவியரை குறிக்கும். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து டீப் அண்டர்ஸ்டாண்டிங் வேணுன்றதுக்காக தான் சொல்கிறேன். சரியா? ஓகே, இப்போது டேட்டா மெம்பர்ஸ்ன்றது ஐடென்டிட்டியை குறிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டாக் ஒன்று இருக்குது, அதாவது ஒரு நாய் இருக்குது. சரியா? இந்த நாயோட ஐடென்டிட்டின்னா இது வந்து ப்ரௌன் கலர் இல்லை ஒயிட் கலர். சரியா? இது வந்து டாகோட ஐடென்டிட்டி. சரியா? டாகோட ஐடென்டிட்டி. இது வந்து மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்னன்னா, பிஹேவியர்னா என்னன்னா, சிட் அதாவது நடக்கிறது. சரியா? சிட்னா உட்கார்றது. ஓகே, சிட், ரன், சரியா, ஓடுறது, இதெல்லாம் வந்து ஒரு நாயோட பிஹேவியர். ஸோ இதுதான் வந்து நமக்கு டேட்டா மெம்பர்ஸ். அண்ட் தென் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம கிளாஸில் வந்து நம்ம இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நார்மலாக வந்து ஒரு கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளாஸுக்கு வந்து ஒரு நேம் வைக்க போகிறீங்க. கிளாஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வைக்கிறீங்க. இங்கே வந்து டேட்டா மெம்பர்ஸ் தரது. சரி, டேட்டா மெம்பர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் ஏஜ். டாகோட ஏஜ் வந்து 5. சரியா? அதே மாதிரி டாகோட நேம் ஸ்ட்ரிங் நேம் பப்பி. ஓகேவா? இதெல்லாம் வந்து டாகோட நேம். இப்போ இதுவே வந்து நான் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் அதாவது அதோட பிஹேவியரை குறிக்கணும் அப்படின்னா என்ன செய்யலாம், ஒரு மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரன். சரியா? சாரி, டாக் இஸ் ரன்னிங். இதெல்லாம் வந்து பிஹேவியரை குறிக்கும். இந்த மெத்தட் வந்து பிஹேவியரை குறிக்கும். இது வந்து ஐடென்டிட்டியை குறிக்கும். சரியா? இதுதான் வந்து நார்மல் கிளாஸ். சரியா? இப்போது நீங்கள் வந்து குழம்பிக்க தேவையில்ல. கிளாஸ்னால் நான் வேறு கிளாஸ்லாம் கிடையாது, நம்ம தினமும் யூஸ் பண்ணுற நம்ம நார்மலாக பார்க்குற கிளாஸ் தான் வந்து நம்ம ஊப்ஸில் பார்க்குற கிளாஸ். அண்ட் தென் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஆப்ஜெக்ட்னா என்னென்னு பார்ப்போம், ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஊப்ஸ் கான்செப்ட் புரியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் பற்றி பார்ப்போம். கிளாஸில் இதுதான். உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சு, இதில் வந்து எனக்கு கிளாஸ் புரியல அப்படின்னா உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பட் இதில் வந்து டவுட் வரதுக்கு ஒன்றுமே இல்லை. இது வந்து நார்மல் கிளாஸ், நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேருந்து பார்க்குற கிளாஸ் தான் இது. எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. ஜஸ்ட் அதை கொஞ்சம் டெப்த்தாக பார்த்தோம், கிளாஸ்க்குள்ளே வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி பார்ப்போம். பை பை, see you, bye. இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் பற்றி பார்த்தோம். அண்ட் தென் ஊப்ஸோட பேசிக்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்தோம். பட் இந்த வீடியோவில் நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆப்ஜெக்ட்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு, அதாவது லைக் ஊப்ஸே ரொம்ப முக்கியம். அதில் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, ஏன்னா வந்து நீங்கள் ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் மற்ற கிளாஸோட
ஆக்சஸ் வந்து உங்களால் வாங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு இங்கே ஒரு கிளாஸ் நம்பர் 1 இருக்குது அண்ட் தென் கிளாஸ் நம்பர் 2 இருக்குது அப்படின்னா இந்த 2ல் இருக்க கிளாஸோட ஆக்சஸ் எனக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து இந்த 2வோட ஆப்ஜெக்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணி, அதாவது 1ல் க்ரியேட் பண்ணி நான் ஆக்சஸ் பண்ணணும். சரியா, அதுதான் வந்து ஆப்ஜெக்ட்ஸோட ஒர்க். நான் வந்து கிளியராக சொல்கிறேன். ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எதுக்காக எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து கிளாஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. இது கிளாஸ் டெஸ்ட். அண்ட் தென் இது வந்து கிளாஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. இப்போது எனக்கு வந்து இந்த கிளாஸ் ப்ரோக்ராமில் இருக்கிற வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸை வந்து நான் யூஸ் பண்ணணும். இந்த டெஸ்ட்டில் வந்து யூஸ் பண்ணணும், எனக்கு வேணும். அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ப்ரோக்ராம் கிளாஸோட ஆப்ஜெக்டை வந்து நான் க்ரியேட் பண்ணி இந்த வேரியபிளையும் இந்த மெத்தடையும் வந்து நான் வந்து வாங்கிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரியா, யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ அதுக்கு தான் வந்து மெயினாக வந்து ஆப்ஜெக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. வேறு ஒரு கிளாஸில் இருக்க டேட்டாஸை வந்து இந்த கிளாஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதோட ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணணும். சிம்பிள். நான் ஸ்டாட்டிக் மெம்பர்ஸ் நான் சொல்கிறேன். ஸ்டாட்டிக் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ரைட்டாக கிளாஸ் நேம் வந்து நம்ம கிளாஸ் நேம் டாட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ப்ராப்பர்ட்டி நேமை நீங்கள் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆப்ஜெக்ட் வந்து எதுக்குன்னா நான் ஸ்டாட்டிக் மெம்பர்ஸ் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. நான் ரியலாக எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். சரி, இப்போது ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா, கிளாஸ் நேம் வேரியபிள், இதுதான் ரொம்ப முக்கியம், சின்டாக்ஸில் தப்பு பண்ணக்கூடாது. வேரியபிள் நேம் இஸ் ஈக்குவல் டு நியூ கீவேர்ட் அண்ட் தென் வந்து அகெயின் கிளாஸ் நேம் ஓப்பன் க்ளோஸ். இதுதான் வந்து சிம்பிள். இதுதான் ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு சின்டாக்ஸ். இப்போ இந்த கிளாஸ் நேம்னா என்னென்னா, இது வந்து ஜஸ்ட் டேட்டா டைப். நான் சொல்கிறேன் என்னதுன்னு சொல்லிட்டு. சரி, எந்த கிளாஸ் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அது டேட்டா டைப். சரியா, இது வந்து வேரியபிள் நேம் ரெஃபரன்ஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ரெஃபரன்ஸ் வேரியபிள். நம்ம நார்மல் வேரியபிள் சொல்லுவோம்ல, நம்ம ஆப்ஜெக்டில் க்ரியேட் பண்ணுற வேரியபிள் பேர் நம்ம என்ன சொல்லணும்னா ரெஃபரன்ஸ் வேரியபிள்னு சொல்லணும். இந்த நியூ கீவேர்ட் என்ன பண்ணணும்னா அலோகேட்ஸ் மெமரி ஃபார் தி ஆப்ஜெக்ட். ஓகேவா, அது வந்து இந்த நியூ கீவேர்ட் வந்து என்ன பண்ணால் நமக்கு வந்து பிஹைண்ட் த சீன்ஸில் வந்து நமக்கு மெமரியில் வந்து நமக்கு இந்த ஆப்ஜெக்ட்டுக்குன்னு சொல்லிட்டு நமக்கு மெமரியில் வந்து இடத்த ஒதுக்கும், க்ரியேட் பண்ணோம் புதுசாக. சரியா, இந்த கிளாஸ் நேம்ன்றது என்னதான் கன்ஸ்ட்ரக்டர் கால். நான் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து நம்ம பார்க்குறப்ப நான் சொல்கிறேன். கன்ஸ்ட்ரக்டர் கால் நெக்ஸ்ட் டாபிக் கன்ஸ்ட்ரக்டராக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம பிஃபோர் பாலிமார்ஃபிசம் கன்ஸ்ட்ரக்டர் நம்ம பார்த்துட்டு நம்ம பாலிமார்ஃபிசம் போனால் தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா, ஸோ இது பேர் என்னது கன்ஸ்ட்ரக்டர் கால். ஜஸ்ட் வந்து வச்சுக்கோங்க கன்ஸ்ட்ரக்டர் கால். அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறப்ப இதுதான் ஆட்டோமேட்டிக்காக கால் பண்ணணும். நான் கன்ஸ்ட்ரக்டர் கான்செப்டில் வந்து சொல்கிறேன். சரி, இப்போது சின்டாக்ஸ் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு சின்டாக்ஸ் இது தான். சரியா, சரி, இதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணுறேன். கிளாஸ் போக்கிமான் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, இப்போது ஓப்பன் அண்ட் தென் க்ளோஸ். சரியா, இப்போது கிளாஸ் எனக்கு போக்கிமானை தவிர்த்து வேறு எதுவும் தெரியாது. NFS. ஓகேவா, ஓப்பன் அண்ட் தென் க்ளோஸ். சரி, இப்போது நான் வந்து போக்கிமானில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் int a = 10 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. int a = 10 அண்ட் தென் void test அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. சரியா, இது எதுவுமே பார்த்துக்கோங்க, ரெண்டுமே வந்து நான் ஸ்டாட்டிக். ஸ்டாட்டிக்காக இருந்தால் கதையை வேறு, ஸ்டாட்டிக்காக இருந்தால் நான் எப்படி பண்ணணும் நான் சொல்கிறேன். பட் இது வந்து ரெண்டுமே வந்து நான் ஸ்டாட்டிக். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இந்த போக்கிமானுக்கு ஆப்ஜெக்ட் வந்து நான் NFS கிளாஸில் க்ரியேட் பண்ண போகிறேன். சரியா, அப்படி க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் என்னால் வந்து இந்த வேரியபிளையும் இந்த மெத்தடையும் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். சரியா, சரி, எப்படி நம்ம ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறது? ஃபஸ்ட்டு ஒரு மெயின் மெத்தட் க்ரியேட் பண்ணிவிடுவேன். சரியா, அது இருக்கட்டும். நான் வந்து சும்மா பேசிக்காக சொல்கிறேன், உங்களுக்கு ப்ரோக்ராமில் வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். சரி, மெயின் மெத்தட் வந்து இங்கே இருக்குது. ஓகேவா, இப்போது இங்கே நான் ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது? டேட்டா டைப்னால் நம்ம கிளாஸ் நேம். சரியா, நம்ம கிளாஸ் நேம் தான் நமக்கு டேட்டா டைப். ஃபஸ்ட்டு வந்து நான் கிளாஸ் நேம் வந்து கொடுக்கணும். கிளாஸ் நேம் என்னது? போக்கிமான். ரெஃபரன்ஸ் வேரியபிள் நீங்கள் எது வேணால் தந்துக்கலாம். நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ன்னு சொல்லிட்டு தரேன். அண்ட் தென் நியூ கிளாஸ் நேம் போக்கிமான். அவ்வளோதான்.
அவ்வளோதான். நம்ம வந்து இந்த கிளாஸுக்கு நம்ம ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த கிளாஸுக்கான ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போது நான் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது? இங்கே ரெஃபரன்ஸ் வேரியபிள்னு ஒன்று கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? இதுதான் வந்து என்ன செய்யணும், நம்ம இதை வச்சு தான் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணணும். அதனால தான் அது பேர் என்னது, ரெஃபரன்ஸ் வேரியபிள். என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அந்த நியூ போக்கிமான் நீங்கள் கொடுத்ததுமே இதோட ஆக்சஸ் எல்லாமே இந்த ஆரில் வந்து உங்களுக்கு வந்து அதோட கீ கிடச்சிரும். இந்த கஜானாவோட கீ வந்து இது வந்து ஒப்படைச்சிரும். இது வந்து என்ன செய்யணும், ஆர்கிட்ட ஒப்படைச்சிடும். நீங்கள் இந்த ஆரை வச்சு ஒன்றா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் r.a r.test அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். சரியா? இதுதான் வந்து ஆப்ஜெக்டோட மெயின் வேலையே. ஆப்ஜெக்ட் வந்து என்ன செய்யும், நம்ம ஆக்சஸ் பண்ணணும். வேறு கிளாஸ்லேருந்து இருக்கிற வேல்யூஸை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உதவுறது பேர் தான் ஆப்ஜெக்ட். சரி, ரியல் டைமா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன செய்யறேன்னா, ஒரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணுறேன். ஓப்பன் க்ளோஸ், கேபிட்டல் F இருக்கட்டும், அதான் வந்து நல்லது. சரி, இப்போ நான் இங்கே என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, int a = 10 அப்படின்னு சொல்லிட்டு தரேன். அதே மாதிரி void ஃபேஸ்புக்கில் வந்து ஏதாவது ஒரு void friend request, சரியா, அப்படின்ற ஃபீச்சர் sysout மார்க். சரியா, நம்ம FB ஓனர் மார்க்குக்கு வந்து நான் வந்து ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டாக தரப்போகிறேன். சரி, இப்போது இது வந்து நார்மலாக இருக்குது. எனக்கு வந்து இப்போ இந்த ரெண்டுத்தையுமே நான் ஆக்சஸ் பண்ணணும். எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னா, மெயின் மெத்தட். சரியா, மெயின் மெத்தட் கொடுத்துட்டேன். இப்போது நான் வந்து யாருக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன், ஃபேஸ்புக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா, எனக்கு இதில் இருக்க வேல்யூஸை தான் நான் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஃபேஸ்புக், சரியா, ஃபேஸ்புக் ரெஃபரன்ஸ் வேரியபிள் r = நியூ ஃபேஸ்புக், கேபிட்டல் F ஃபேஸ்புக். அவ்வளோதான். இப்போது என்ன ஆகுனா, இன்டர்னலாக பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன ஆகுனா, இந்த ஆர்க்குள்ளே வந்து இந்த எல்லாமே கஜானா வந்து எல்லாமே வந்து ஓப்பன் ஆகி இந்த ஆர்ன்ற கீவேர்டுக்குள்ளே வந்து உக்காந்துரும். சரியா, இப்போ நான் r.sysout r டாட் வச்சாலே இங்கே பார்த்தீங்களா வருதா, r.a. சரியா, இப்போ நான் வந்து sysout r. sysout பாருங்க, சாரி மெத்தட் தானே கால் பண்ண போகிறோம். r.friend request, அவ்வளோதான். சரியா, இப்போ நம்ம ரன்னஸ் கொடுப்போமா, ரன்னஸ் ஜாவா அப்ளிகேஷன் வந்துச்சா. ஸோ இதுதான் வந்து ஆப்ஜெக்டோட மெயின் வேலையே. ஆப்ஜெக்டோட வேலையே என்னென்னா, வேறு கிளாஸோட ஆக்சஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மெயின் மெத்தட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி தான் நீங்கள் யூஸே பண்ணணும். சரி, நான் இதுவே வந்து ஒரு ஸ்டாட்டிக்காக இருந்தால் எப்படி யூஸ் பண்ணுறது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாட்டிக் இன்ட், சரி, ஸ்டாட்டிக் void hello அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடோ இல்லை வேரியபிளோ இருக்குது. சரியா, நான் எதுக்குன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக உங்களுக்கு வந்து மெத்தடில் சொல்கிறேன். திஸ் இஸ் ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. திஸ் இஸ் ஸ்டாட்டிக். சரி, இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி தான் க்ரியேட் பண்ணணுமா? ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி தான் உங்களால் ஆக்சஸ் பண்ணணுமா? கிடையாது. நீங்கள் ஸ்டாட்டிக் மெம்பர்ஸை, ஸ்டாட்டிக் வேல்யூஸாக, ஸ்டாட்டிக் ஸ்டாட்டிக் மெத்தடாக இருக்கட்டும், ஸ்டாட்டிக் வேரியபிளாக இருக்கட்டும், அது ரெண்டுத்தையுமே வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து கிளாஸ் நேம் வச்சு க்ரியேட் பண்ணிக்கலாம். கிளாஸ் நேம் வச்சு ஆக்சஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் டாட் அப்படின்னாலே உங்களுக்கு இங்கே வந்துடும். சரியா, ஸோ ரெண்டு வகை இருக்குது. ஸ்டாட்டிக் வேரியபிள், ஸ்டாட்டிக் வேல்யூ வந்து நீங்கள் வந்து கிளாஸ் நேம் வச்சு ஆக்சஸ் பண்ணணும். கிளாஸ் நேம் இருக்குல்ல, இதை வச்சு அந்த ப்ராப்பர்ட்டி நேமை கால் பண்ணணும். சரியா, நீங்கள் வந்து நான் ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி தான் நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும். ரெண்டு வகையாக நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணலாம். நீங்கள் ஸ்டாட்டிக்னு பார்த்துக்கிட்டிங்கனாலே நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. டேரெக்டாக கிளாஸ் நேம் வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். இதுவே நீங்கள் வந்து கிளாஸ் நேம் வந்து நமக்கு வந்து நான் ஸ்டாட்டிக்காக இருக்குது, இது எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ண கேட்டிங்கன்னா, ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் க்ரியேட் பண்ணால் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
சரியா? ஸோ இதோட வந்து நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து எப்படி வந்து புரியணுமோ அது மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்ம பார்ப்போம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஜாவா சீரிஸில் கன்ஸ்ட்ரக்டர்ஸ்னால் என்னன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இது மாதிரி வந்து கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அப்படின்னா என்ன, அண்ட் தென் அதோட டைப்ஸ்னால் என்னன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அப்படின்னா என்னன்னா, அது வந்து ஒரு ஸ்பெஷல் மெம்பர் இன் ஜாவா கிளாஸ். ஓகேவா? இப்போது எதனாலனா நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணவே தேவையில்லை. எப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கோட் ஜாவா கோட் எழுதுறீங்க அப்படின்னா இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து இன்பில்டாகவே இருக்கும். நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும், தனியாக கிரியேட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பட் டிஃபால்ட்டாகவே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும். பட் அதர் தென் தட் ஜீரோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் இல்லை பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் அதெல்லாம் நெக்ஸ்ட் வந்து நான் சொல்கிறேன், டைப்ஸ்லாம் சொல்கிறேன். அதெல்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணணும்னா நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா அது வந்து இன்பில்டாக அதுவாகவே கிரியேட் ஆகிக்கும். நீங்கள் ஒரு கோட் ஜாவா கோட் எழுதினீங்கனாலே உங்களுக்கு வந்து இன்பில்டாக வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து கிரியேட் ஆகிடும். சரியா? அதனால தான் அது வந்து ஸ்பெஷல் மெம்பர் இன் ஜாவா கிளாஸ் டு கிரியேட் தி ஆப்ஜெக்ட். நான் அதாவது முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஆப்ஜெக்ட் வந்து நம்ம சொல்கிறப்ப இது மாதிரி வந்து வேரியபிள் நேம் ஈக்குவல் டு, அதாவது கிளாஸ் நேம், அதோட சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம் ரெஃபரன்ஸ் வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த இடத்த வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா கன்ஸ்ட்ரக்டர் கால்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக? அண்ட் தென் வந்து இந்த வீடியோ வந்து பெருசாக போகும். ஏன் அப்படின்னா நான் 3 டைப்ஸும் நான் சொல்லணும், 3 டைப்ஸ்க்கும் வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இதை வந்து நான் கன்ஸ்ட்ரக்டர் கால்னு சொல்லியிருந்தேன். இந்த இடம் தான் வந்து என்னென்னா ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணும். இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து என்னென்னா இது வந்து ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணும். சரியா? ஸோ நான் வந்து அது கன்ஸ்ட்ரக்டர் கால்னால் நான் நெக்ஸ்ட்டு இந்த டாப்பிக்கில் வந்து நான் சொல்கிறேன். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் முடிச்சுட்டு ஜீரோ ஆர்குமெண்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரியும். அந்த கன்ஸ்ட்ரக்டர் பற்றி சொல்கிறப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும். அந்த 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 ஜீரோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஓகேவா? சரி, ஓகே. இப்போது ஃபர்ஸ்ட் வந்து எவ்ரி கிளாஸ் இன் ஜாவா வில் ஹேவ் ஏ கன்ஸ்ட்ரக்டர். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா கன்ஸ்ட்ரக்டர், அதாவது எல்லா ஜாவா கோட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் வந்து கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதை நீங்கள் வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இருந்தால் கண்ணால் பார்க்கவே முடியாது, அது இன்பில்டாகவே இருக்கும். நான் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்டர் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, கன்ஸ்ட்ரக்டர் இஸ் யூஸ்டு டு இனிஷியலைஸ் நான் ஸ்டாட்டிக் மெம்பர்ஸ். அதாவது லைக் எப்படி சொல்கிறது, நான் ஸ்டாட்டிக் வேரியபிளாக இருக்கட்டும், நான் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸாக இருக்கட்டும், அதை வந்து இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து கன்ஸ்ட்ரக்டரை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இதுவே ஸ்டாட்டிக்காக இருந்தால் பிரச்சனை இல்லை. நம்ம கிளாஸ் நேம், நான் ப்ரீவியஸில் சொன்ன மாதிரி கிளாஸ் நேமோட பேரை வச்சு நம்ம வந்து கால் பண்ணிக்கலாம். சரியா? கிளாஸ் நேம் டாட் வேரியபிள் நேம், கிளாஸ் நேம் டாட் மெத்தட் நேம் வச்சு நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் நான் ஸ்டாட்டிக் மெம்பர்ஸாக இருந்துச்சுன்னா வேறு வழியே இல்லை, நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணணும். ப்ரீவியஸில் சொல்லியிருந்தோம். ஓகேவா? சரி, இப்போ வந்து இதோட டைப்ஸ்லாம் என்ன அப்படின்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் தென் ஜீரோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் தென் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர். சரியா? டிஃபால்ட், ஜீரோ ஆர்குமெண்ட், பேராமீட்டரைஸ்ட். சரி, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிஃபால்ட்டை பற்றி பார்ப்போம். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்டரை கண்ணால் பார்க்கவே முடியாது நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் கிரியேட்டே பண்ணதில்ல. பட் அதுக்கான ப்ரூஃப் என்ன அப்படின்னா இந்த லைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருந்தேன்னா கன்ஸ்ட்ரக்டர் இஸ் யூஸ்டு டு இனிஷியலைஸ் நான் ஸ்டாட்டிக் மெம்பர்ஸ். இங்கே வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஒரு நான் ஸ்டாட்டிக் மெம்பரை கொடுத்து அதை வந்து டிஃபால்ட்டாக வந்து கன்ஸ்ட்ரக்டரே வந்து வேல்யூ கொடுத்துரும். சரியா? கன்ஸ்ட்ரக்டர் தான் வந்து டிஃபால்ட்டாக வந்து ஒரு வேல்யூவே கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கிளாஸ் டெமோன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் தரேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இல்லாத ஒரு வேரியபிளை கொடுக்குறேன். சரியா? இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நான் வந்து இங்கே வந்து ஒரு கிளாஸ் பப்ளிக் மெயின் கிளாஸ் பப்ளிக் கிளாஸ் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நேம் தரேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் மெத்தட் இருக்குது. ஓகேவா? முன்னாடி வீடியோ சொல்லுற மாதிரி பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். ஓகேவா? இப்போ மெயின் மெத்தட் இருக்குது. இங்கே வந்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா மெயின் மெத்தட்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், அதுதான். ஓகேவா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இங்கே வந்து ஆக்சஸ் பண்ண போகிறேன். யாரை? டெமோக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி டெமோ டி இஸ் ஈக்குவல் டு நியூ டெமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் தரேன். இப்போது இங்கே வந்து நான் எஸ்ஓபியில் வந்து டி டாட் எக்ஸ்ன்னு வச்சேன் அப்படின்னா எனக்கு இங்கே என்ன வேல்யூ வரும் அப்படின்றது தான் நமக்கு இங்கே ப்ராப்ளமே.
ஓகேவா? இங்க வந்து நெறைய பேர் என்ன சொல்லுவீங்கன்னா, நல்லுன்னு சொல்லிட்டு வரும். சில பேர் வந்து 0ன்னு சொல்லுவீங்க. சில பேர் வந்து வேல்யூஸ் வந்து மாத்தி மாத்தி சொல்லுவீங்க. சில பேர் வந்து எரர்ஸ் வரும். ஓகேவா? எரர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பட் நம்ம என்ன வேல்யூ வரும்னு சொல்லி நம்ம ப்ரோகிராம் வந்து எக்லிப்ஸ்ல பண்ணுவோம். சரியா? இப்போ இங்க வர இந்த டிஃபால்ட் வேல்யூ யார் குடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்டர் தான் தரும். ஏன்னா, நம்ம இங்க பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் கால் கரெக்ட்டா? இந்த இடம் தான் கன்ஸ்ட்ரக்டர் கால். இதோட கஜானா அதாவது இதோட ஆக்சஸ் எல்லாமே இந்த டீன்ற வேரியபிள்குள்ள போயிடும். அப்ப டி டாட் எக்ஸ்ன்னு வச்சா இது யாருக்கு பொறுப்பு? இந்த டீல இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே வந்து இதுதானே பொறுப்பு. ஏன்னா ஈக்குவல் டு கொடுத்துருக்கோம். ஈக்குவல் டுனா என்ன அர்த்தம்? இது எல்லாமே இந்த வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆயிடுன்னு அர்த்தம். சரியா? அப்போ வந்து யார் பொறுப்பு? இந்த டி தானே பொறுப்பு. அப்ப இந்த டி டாட் எக்ஸ் நான் தந்தேன் அப்படின்னா, அப்ப இந்த எக்ஸுக்கு வந்து வேல்யூ யார் தரது? கன்ஸ்ட்ரக்டர் தான் தரும். சரியா? சரி, இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணுவோம். ஓகே, நமக்கு ஆல்ரெடி வந்து கிளாஸ் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ நான் அதை ஆல்ரெடி வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி கிரியேட் பண்ணேன். கிளாஸ் டெமோ. இப்போ கிளாஸ் டெமோவில் வந்து நான் என்ன செய்யறேன்னா, இன்ட் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸில் வந்து வேல்யூ கிடையாது. ஓகேவா? எக்ஸ் வந்து ஒரு வேல்யூவே இல்லை. இப்போ நான் வந்து என்ன செய்யறேன்னா, மெயின் மெத்தட் வந்து கிரியேட் பண்ணுறேன். மெயின் இப்போ இப்படி இருக்கா? இப்போ நான் இங்கே வந்து சிஸ் அவுட்டில் வந்து சாரி கரெக்டாக ஒரு விஷயத்தை பார்த்துட்டோம். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் கரெக்டாக. நியூ டெமோ. ஓகேவா? இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, சிஸ் அவுட்டில் டி டாட் சரியா டி டாட் எக்ஸ்ன்னு வைக்கிறேன். சரி, இப்போ வந்து இங்கே வர வேல்யூ என்ன எரர் காட்டுது? டெமோ இஸ் ஆல்ரெடி டிஃபைன். ஓகே, நம்ம இங்கே ஆல்ரெடி டெமோன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோமா? சரி, வேற ப்ரோக்ராம் சொல்லிட்டு தருவோம். சரி, ஓகே. இப்போ ப்ரோக்ராம் சொல்லிட்டு நேம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம இங்கே டெமோன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து ஒரு கிளாஸ் இருக்குது, அதனால வந்து எரர் காட்டுது. சரி, ஓகே. இப்போ வந்து இங்கே வந்து வர வேல்யூ தான் வந்து நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் பேரையும் மாற்றிடும் ப்ரோக்ராம். ஏன்னா இந்த கிளாஸ் தான் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். ப்ரோக்ராம் சொல்லிட்டு மாற்றிட்டேன். இப்போ டி டாட் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் வச்சேன் அப்படின்னா எனக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்றது தான் இங்கே இதுவே ரன்னஸ் ஜாவா அப்ளிகேஷன் 0 தான் வரும். ஏன் அப்படின்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து எந்த ஒரு வேரியபிளுக்கும் வேல்யூ இல்லை அப்படின்னா 0 தான் வந்து டிஃபால்ட் வேல்யூவாக செட் பண்ணும். சரியா? இது வந்து யாரோட ஒர்க்? இது நம்ம டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரோட ஒர்க். பட் இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் குடி இருக்கு, ஆனால் அது உங்களுக்கு தெரியாது. சரியா? எந்த ப்ரோக்ராம் இருந்தாலுமே சரி, அங்கே டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும். நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? இதுதான் வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 0 ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர். சரியா? இப்போ 0 ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர்னா என்னன்னா, ஆர்குமெண்ட்னா நான் சொல்லி இந்த மெத்தட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, எந்த நீங்கள் மெத்தட்ஸ்னு கன்ஸ்ட்ரக்டர் எல்லாத்துக்குமே ஆர்குமெண்ட்னா என்னது? இந்த ப்ராக்கெட்குள்ளே என்ன தரீங்களோ அதுக்கு பேர் தான் ஆர்குமெண்ட். சரி, இப்போது நான் என்ன செய்கிறேன்னா, ஒரு கிளாஸ் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து ஓப்பன் க்ளோஸ். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டர்ன்றது எப்படி இருக்கும்? இப்போ இங்கே வந்து நான் பாயிண்ட் சொல்கிறேன். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரில் உங்களுக்கு இந்த பாயிண்ட் தேவைப்படாது. பட் இந்த 0 ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் இந்த பாயிண்ட் ரொம்ப 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 முக்கியம். கன்ஸ்ட்ரக்டர் எப்படி இருக்குன்னா, சேம் மஸ்ட் கிளாஸ் நேம். கிளாஸ் நேமில் நீங்கள் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ கன்ஸ்ட்ரக்டர் நேமும் அதே தான் இருக்கும். கிளாஸ் நேம் இஸ் ஈக்குவல் டு கன்ஸ்ட்ரக்டர் நேம். கன்ஸ்ட்ரக்டர் நேம் வேற இருக்கவே இருக்காது. ஓகேவா? கிளாஸ் நேம் தான் இருக்கும். அண்ட் தென் அது வந்து இட் டசன்ட் ஹாவ் எனி ரிட்டன் டைப். அதாவது மெத்தடில் வந்து நம்ம ரிட்டன் டைப் தருவோம்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுப்போம்ல, அதில் வந்து எந்த ஒரு ரிட்டன் டைப்புமே இருக்காது. நிறைய பேர் வந்து மெத்தடையும் கன்ஸ்ட்ரக்டரையும் குழப்பிப்பாங்க. பட் மெத்தட்க்கும் இதுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டைப்பே இருக்காது. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்து எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் இ கொடுத்துருக்கேன். சரியா? அதே மாதிரி தான் நான் என்ன செய்யணும்? கன்ஸ்ட்ரக்டரை உருவாக்கணும். எக்ஸாம்பிள், அவ்வளோதான். இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டர். ஓகேவா? கன்ஸ்ட்ரக்டர் எப்படி இருக்கும்? கிளாஸ் நேம் மாதிரியே இருக்கும். அச்சஸ்லாம் நீங்கள் வேறு நேம் கொடுத்தீங்கன்னா அது கன்ஸ்ட்ரக்டரே கிடையாது, அது தப்பு. சரியா? கிளாஸ் அதே மாதிரி இது வந்து ஒரு ரிட்டன் டைப்பே இருக்காது. இங்கே பாருங்கள், ஏதாவது ரிட்டன் டைப் இருக்கா இந்த இடத்துல? எதுவுமே இல்லை. ஜஸ்ட் கிளாஸ் நேம் இருக்குது, ஓப்பன் க்ளோஸ் இருக்குது, அண்ட் தென் வந்து நம்ம ப்ராக்கெட் இருக்குது. சரியா? இப்போது 0 ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர்னா இங்கே வந்து எந்த ஒரு ஆர்குமெண்ட்டுமே இருக்காது, வெறும் பிளாங்காக ப்ராக்கெட் தான் இருக்கும். சரியா? சரி, இதுதான் வந்து 0 ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர். இப்போ நான் ப்ரோக்ராமில் பண்ணுறேன்.
கிளாஸ் ப்ரோக்ராமே எடுத்துக்கலாமா? இந்த மாதிரி இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எப்படி கிரியேட் பண்ணணும்னா, ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் நேமை எடுக்கணும். ப்ரோக்ராம் ஓப்பன் க்ளோஸ் அண்ட் தென் அவ்வளோதான். இதுதான் கன்ஸ்ட்ரக்டர். சரியா? சரி, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு வேரியபிள் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு தரேன். சரியா? அண்ட் தென் வந்து கன்ஸ்ட்ரக்டரோட ஒர்க் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், இனிஷியலைஸ் பண்ணுறது. சரியா? நான் வந்து இதை வந்து ஏன் இது உள்ளே தரலனா, நீங்கள் இது உள்ளே தந்தால் உங்களுக்கு எரர் வரும். சரியா? எரர் வரும். பட் இன்ட் ஏன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா, ஏவை வந்து இனிஷியலைஸ் பண்ணுறது தான் வந்து கன்ஸ்ட்ரக்டரோட வேலை. நம்மளோட இதிலே தெரியும். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், நம்ம கன்ஸ்ட்ரக்டரோட வேலை என்னது, நான் ஸ்டாட்டிக் மெம்பர்ஸை வந்து இனிஷியலைஸ் பண்ணுறது தான் வந்து கன்ஸ்ட்ரக்டரோட வேலையே. சரி, இப்போ இன்ட் ஏ கொடுத்துட்டேன். அப்போ ஏவை யார் இனிஷியலைஸ் பண்ணணும்? கன்ஸ்ட்ரக்டர் தான் தரணும். ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லிட்டு தரேன். சரியா? இப்போ நான் எப்படி இதை ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னா, டி டாட் ஏன்னு கொடுத்ததுமே இப்போ நான் ரன்னஸ் ஜாவா ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி தரேன் அப்படின்னா 10ன்னு சொல்லிட்டு வரும். சரியா? ஸோ கன்ஸ்ட்ரக்டரோட வேலை என்ன, அதை இனிஷியலைஸ் பண்ணுறது. ஓகேவா? அதை வந்து நிறைய பேர் வந்து இன்ட் ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் ஏ ஸ்ட்ரெயிட்டாக நான் தரேன்னா எரர் வரும் எனக்கு. சரியா? அது வந்து என்ன செய்யணும், எனக்கு வந்து இனிஷியலைஸ் பண்ணு அப்படின்னு சொல்லும். எங்கே, அதாவது ஃபீல்டை வந்து கிரியேட் பண்ணு, இங்கே வந்து எனக்கு கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லும். பட் ஃபீல்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு அதை இனிஷியலைஸ் பண்ணுறது தான் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டரோட வேலையை. அதுக்கு தான் நான் அந்த ஸ்பெஷலாக அந்த பாயிண்ட்டை கொடுத்தேன். குழப்பிக்க கூடாது, இதுக்குள்ளே நம்ம இதையும் வந்து கிரியேட் பண்ணக்கூடாது. ஓகேவா? சரி, இப்போது நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லைக் எப்படி சொல்கிறது, இப்போ இன்ட் பி ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லிட்டு தரேன். சரியா? பி ஈக்குவல் டு 10 தரேன். இப்போ எரர் வருமா? கண்டிப்பாக வரும். ஏன்னா நம்ம வந்து இங்கே இனிஷியலைஸ் பண்ணுறோம். சரி, இங்கே இனிஷியலைஸ் பண்ணாமல் நீங்கள் இங்கே இனிஷியலைஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. பட் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே வந்து நீங்கள் வேணும்னா வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரி, கன்ஸ்ட்ரக்டர் இப்போ கன்ஸ்ட்ரக்டர் அதுக்கு தான் நம்ம வச்சுருக்கோம். நம்ம அதுக்கு அங்கே யூஸ் பண்ணாமல் நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து மேலே கொடுத்தோன்னா எந்த ஒரு யூஸுமே இல்லைல்ல. சரி, நான் பி ஈக்குவல் டு 5ன்னு சொல்லிட்டு தரேன். சரியா? இப்போ நான் வந்து சிஸ் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து டி டாட் பின்னு சொல்லிட்டு தந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன வரும், ரன்னஸ் ஜாவா அப்ளிகேஷன். சரி, நெக்ஸ்ட் வந்து நம்ம தேர்ட் வந்து பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர். டிஃபால்ட் பார்த்தாச்சு, 0 ஆர்குமெண்ட் பார்த்தாச்சு. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர். பேராமீட்டரைஸ்ட் என்னது, பேராமீட்டர் வந்து பாஸ் பண்ணுறது. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 0 ஆர்குமெண்ட்டில் வந்து நம்ம எதுவுமே பாஸ் பண்ணல. கரெக்டாக ஒரு பிளாங்காக தான் இருந்துச்சுங்க பாருங்கள், பிளாங்காக தான் இருக்கும். சரியா? பட் இங்கே வந்து ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ணுறது தான் வந்து நமக்கு என்னது, பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் கான்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தரேன். ஓப்பன் அண்ட் தென் வந்து கன்ஸ்ட்ரக்டரை கிரியேட் பண்ணுறேன். சரியா? இப்போ ஓப்பன் க்ளோஸ். இப்போ இங்கே என்ன செய்கிறேன் அப்படின்னா ஒரு வேல்யூ, அதாவது இன்ட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு தரேன். சரியா? க்ளோஸ். இப்போ வந்து நம்ம நார்மல் மெயின் கிளாஸ் பப்ளிக் கிளாஸ் சாம்பிள். இப்போ இங்கே வந்து ஒரு மெயின் மெத்தட். ஓகேவா? இப்போ இங்கே என்ன செய்கிறேன் அப்படின்னா நான் வந்து நம்ம ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறேன். கான்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தரேன். கான்ஸ்ட் சி இஸ் ஈக்குவல் டு நியூ கான்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தரேன். ஓப்பன் க்ளோஸ். சரியா? இப்போது ஆர்குமெண்ட்டை நம்ம பாஸ் பண்ணுறோம். எங்கே பண்ணுறோம், இந்த இடத்துல பண்ணுறோம். இதோட கன்ஸ்ட்ரக்டர் கால் யார், இங்கே தானே பண்ணுறோம். இதோட கன்ஸ்ட்ரக்டர் கால் யார், இவர் தான் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டரோட கால். ஸோ ஆர்குமெண்ட் எங்கே பாஸ் பண்ணணும், இங்கே நம்ம பாஸ் பண்ணணும். சரியா? இப்போ நான் 5ன்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணுறேன். இந்த 5 வந்து கேட்ச் பிடிக்கிறது யார், ஏ தான் கேட்ச் பிடிக்கும். இதுக்குள்ளே நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எதாவது கொடுத்துட்டு இன்ட் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு எஸ் ஈக்குவல் டு 10ன்னு சொல்லிட்டு நீங்கள் இனிஷியலைஸ் கூட பண்ணிக்கலாம். சரியா? இல்லை ஏவை கூட நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். பட் ஆர்குமெண்ட் இல்லாமல் நம்ம பண்ணுறதும் ஒன்று தான், ஆர்குமெண்ட் இருந்தும் நம்ம பண்ணுற ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அதில் நீங்கள் 0 ஆர்குமெண்ட் வந்து நீங்கள் எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் கொடுக்க மாட்டீங்க. இதில் வந்து ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுங்க. இந்த ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறதுனால இங்கே எதுவும் டிஃப்ரெண்ட் ஆக போகிறது கிடையாது. சரியா? எல்லாம் ஒன்று தான். பட் நமக்கு இது ஒரு டைப் இருக்குது. ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணி நம்ம கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுறதுக்கும் நமக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. சரி, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இங்கே வந்து இந்த ப்ரோக்ராமே எடுத்துக்கலாம். சரியா? இப்போது ரொம்ப எக்ஸாம்பிள்ஸ் வேணும், அது இப்படி இருக்கட்டும். சரியா? சிம்பிளாக இருக்கட்டும், எடுத்துடுறேன். இப்போது
இங்கே வந்து ஒரு வேல்யூ வந்து பாஸ் பண்ணுறேன், இன்ட் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணுறேன். எனக்கு உடனே வந்து எரர் இங்கே வரும். ஏன்னா இங்கே வந்து டேட்டா எதுவும் பாஸ் ஆகலை, பட் கேட்ச் பிடிக்கிறதுக்கு ஆளை மட்டும் செட் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்கிறது. சரி, இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 15 அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூவாக பாஸ் பண்ணுறேன். இப்போ 15 பாஸ் பண்ணதுமே இந்த 15 வந்து என்ன ஆகும், கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆனதுமே இந்த 15 போயிட்டு எக்ஸில் போயிட்டு செட் ஆகிடும். ஓகே. பட் இருந்தாலும் வந்து நமக்கு அவுட்புட் எதுவும் மாற போகிறதில்ல. சரி, அந்த 10 அப்படியே தான் வரும். பட் நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணணும், எனக்கு வந்து சிஸ் அவுட் இந்த எக்ஸில் என்ன இருக்குன்னு தெரியணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிக்கலாம். ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஓகேவா, நமக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகிறப்ப நம்ம இதுக்குள்ளே இருக்க என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இது வந்து கன்ஸ்ட்ரக்டர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூஸில் ரொம்ப முக்கியம். அண்ட் தென் ஊப்ஸ் கான்செப்ட்லேயும் ஒன் ஆஃப் தி முக்கியமான கான்செப்ட் இது. அண்ட் தென் ஜாவாலையும் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே கன்ஸ்ட்ரக்டர் கான்செப்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு அதிலே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கள். அதில் வந்து உங்களுக்கு வந்து என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னு என்கிட்ட கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, நம்ம தட்வன் ப்ரோக்ராமரில் ஜாவா, பைத்தன், எஸ்கியூஎல், ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க் கோர்சஸ்லாம் வந்து சொல்லித்தரோம். அதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஜாவா பேட்ச் தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா மே 20th வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது என்னென்னா ஃபீஸ் வந்து 5,000. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் டியூரேஷன் வந்து 2 months இருக்கும். அண்ட் மோட் ஆஃப் டீச்சிங் வந்து ஆஃப்லைன் கிளாஸஸ் கிடையாது, ஃபுல்லாக வந்து ஆன்லைன் கிளாஸஸ் தான். உங்கள் கன்வீனியன்ட் படி நீங்கள் வீட்டிலேருந்தே வந்து நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். மோட் ஆஃப் டீச்சிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழில் தான் இருக்கும், இங்கிலீஷில் இருக்காது. ஒரு சில பேருக்குலாம் வந்து டவுட் இருக்கும், என்னென்னா எப்படி வந்து டீச்சிங் இருக்கும் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே ஜாயின்ட் அமௌண்ட் சொல்லிட்டு இங்கே ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்ம் வந்து காட்டும். அந்த டெமோ கிளாஸ் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 17th, 18th, 19th மே வந்து உங்களுக்கு டெமோ கிளாஸஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் டே வந்து நம்ம கரியர் கைடன்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். 18th and 19th வந்து நான் உங்களுக்கு டெக்னிக்கல் கான்செப்ட்ஸ் பற்றி நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ணுவேன். அப்படி உங்களுக்கு அந்த டீச்சிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே என்ரோல் பண்ண நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் இந்த கோர்ஸை வந்து ஃபுல்லாக என்ரோல். ஹே கைஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னன்னா, நீங்கள் நிறையா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்ற கான்செப்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். இன்ஹெரிட்டன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட்டும் கூட. ஏன் அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஊப்ஸ் கான்செப்ட் எல்லாமே வந்து இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண மாட்டோம். அண்ட் தென் வந்து நீங்கள் ரியல் டைமில் ஒர்க் பண்ணுறப்பையும் இன்ஹெரிட்டன்ஸ்ன்ற கான்செப்ட் வந்து அடிக்கடி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் தென் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக டிஸ்க்ளைமர் முன்னாடி சொல்லிடுறேன், இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போகும். ஏன் அப்படின்னா 5 டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஓகேவா, சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிளாஸ் இது வந்து கிளாஸ் ஏ, ஓகேவா. அண்ட் தென் வந்து இது வந்து கிளாஸ் பி. இதுக்குள்ளே இருக்கிற பொருட்கள், அதாவது இதுக்குள்ளே இருக்கிற சொத்து, ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கிட்ட ஏ கிட்ட வந்து இருக்கிற சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பி வந்து அக்யூர் பண்ணணும். அக்யூர்னா என்னது, இந்த ஏ கிட்ட இருக்கிற சொத்து எல்லாத்தையும் வந்து இது வாங்கி வச்சுக்கோம். சரியா, இது எது மூலியமாக நம்ம அக்யூர் பண்ண முடியும், எது மூலியமாக அது சாத்தியமாகும் அப்படின்னா எக்ஸ்டென்ஸ் அப்படின்ற கீவேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இன்ஹெரிட்டன்ஸில். எக்ஸ்டென்ஸ், சரியா, ரொம்ப முக்கியமானது. இந்த கீவேர்டு இல்லாமல் இன்ஹெரிட்டன்ஸே கிடையாது. இந்த இன்ஹெரிட்டன்ஸ்ன்ற கான்செப்ட் வந்தாலே எக்ஸ்டென்ஸ்ன்ற கீவேர்ட், ஜாவாவில் வந்து எக்ஸ்டென்ஸ்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம ஏல இருக்கிற சொத்து, ஏல இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம பிக்கு கொண்டு வர போகிறோம். இதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட், சிம்பிளாக சொல்ல போனால். அண்ட் தென் வந்து இதில் வந்து நம்ம நிறையா கிளாஸஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்ஹெரிட் பண்ணலாம். பட் நம்ம சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிளாஸ்லேருந்து, நீங்கள் இன்டர்வியூவில் கேட்டால் கூட ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ் வந்து எந்தெந்த கிளாஸில் வந்து அக்யூர் பண்ணுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஏலேருந்து இப்போ வந்து நான் பிக்கு கொண்டு வரேன்னா, ஸோ இது வந்து பேரண்ட் கிளாஸ், சரியா. இது வந்து சைல்டு கிளாஸ், ஃபுல் ஃபார்ம்ல எழுதுனா சைல்டு கிளாஸ், இது வந்து பேரண்ட் கிளாஸ். எந்த பேரண்ட், அதாவது எந்த கிளாஸ் வந்து அதோட பொருட்களை வந்து சைல்டு கொடுக்குதோ அது பேரண்ட் கிளாஸ். யார் வந்து எந்த கிளாஸ் வந்து வாங்குறாங்களோ அது சைல்டு கிளாஸ். பட் இங்கே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த எக்ஸ்டென்ஸ்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணால் மட்டும்தான், இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணால் மட்டும்தான் இதுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பே உருவாகும். நீங்கள் சாதாரணமாக வந்து நான் வந்து இன்ஹெரிட்டன்ஸில் வந்து நான் வந்து 2 கிளாஸ் கொடுத்துட்டேன், பட் நான் இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது தப்பு கிடையாது. நீங்கள் வந்து எக்ஸ்டென்ஸ்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணால் மட்டும்தான் அதுக்கும் வந்து பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் வந்து உருவாக போகுதுன்னு அர்த்தம். சரியா, ஸோ இதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இது வந்து நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதாவது ரூல்ஸ் என்ன, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக் மெம்பர்ஸ் வந்து நம்மளால அக்யூர் பண்ண முடியாது. சரியா, ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது, ஃபைனல்னு டிக்ளேர் பண்ண
வேரியபிளாக இருக்கட்டும், மெம்பர்ஸாக இருக்கட்டும், அதான் மெம்பர்ஸ், வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் மெம்பர்ஸ், அதை வந்து நம்மளால் அக்யூர் பண்ண முடியாது. சரியா? அண்ட் தென் தேர்ட் ஒன்று என்னென்னா, கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து நம்மளால் அக்யூர் பண்ண முடியாது. கன்ஸ்ட்ரக்டர்ஸில் வந்து நம்மளால் இதுவே பண்ண முடியாது, இன்ஹெரிட்டன்ஸே பண்ண முடியாது. சரியா? ஃபர்ஸ்ட் தேர்ட். அண்ட் தென் ப்ரைவேட் மெம்பர்ஸ் இருக்குல்ல, அதை வந்து நம்மளால் அக்யூர் பண்ண முடியாது. ஸோ இந்த 4 இடத்துலையுமே வந்து நம்மளால் வந்து இன்ஹெரிட்டன்ஸ்ன்ற கான்செப்டை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஏன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஸ்டாட்டிக் மெம்பர்ஸ் வந்து பண்ண முடியாது. அண்ட் தென் ஃபைனல் டிக்ளேர் பண்ணது வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. அண்ட் தென் வந்து கன்ஸ்ட்ரக்டர்ஸில் வந்து சுத்தமாக முடியாது. ஏன்னா அது வந்து மெம்பரே கிடையாது. அது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து அந்த கிளாஸுக்கானது அது. அண்ட் தென் ப்ரைவேட் மெம்பர்ஸ் வந்து ப்ரைவேட் வந்து அந்த கிளாஸுக்குள்ளே மட்டும்தான், அந்த கிளாஸ், அதாவது அந்த கிளாஸ் ஏ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் என்னால் வந்து அந்த ப்ரைவேட் மெம்பர்ஸை யூஸ் பண்ண முடியும். பி கிளாஸில் என்னால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் வந்து எக்ஸ்டென்ஸ் போட்டு என்னால் இன்ஹெரிட் பண்ண முடியாது. ஓகேவா? அதெல்லாம் வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஏன்னா நான் வந்து இன்னும் ஆக்சஸ் மாடிஃபையர் பற்றி பேசலை. அதை நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் திங், எத்தனை வகையான இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது? ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், தேர்ட் ஒன் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். இங்கே நீங்கள் நல்லா கவனிக்கணும், ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. மல்டி லெவல் வேறு, மல்டிபிள் வேறு. ஃபோர்த் ஒன் ஹைரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸ். ஃபிஃப்த் ஒன் வந்து ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேவா? இதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ். சரி, இதான் டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளில் வந்து ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிச்சிடுறேன். ரைட் கிளிக், பேக்கேஜ் கிரியேட் பண்ணிட்டோம்ல, கிளாஸ். ஓகே, ஃபினிஷ். ஓகேவா? இப்போ வந்து ஒரு கிளாஸ் இருக்குது. இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, கிளாஸ் ஏன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நான் கிளாஸ் பின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுறேன். 2 கிளாஸ் இருக்குது. இப்போது இந்த 2 கிளாஸுக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது. கிளியரா? 2 கிளாஸுக்குமே என்னால் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே கொடுக்கல. ஏன் அப்படின்னா நான் வந்து இன்ஹெரிட்டன்ஸே யூஸ் பண்ணலை இன்னும். ஓகேவா? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் ஏல வந்து நான் இன்ட் a = 20 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு void test அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் ஒன்று தரேன். ஓகேவா? sysout hello. ஓகேவா? இப்போ அதே மாதிரி நான் கிளாஸ் பியில் வந்து இன்ட் b = அப்படின்னு சொல்லிட்டு 10 சொல்லிட்டு தரேன். அண்ட் தென் void run அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட். ஓகேவா? இப்போது 2 கிளாஸும் தனித்தனியாக இருக்குது. இந்த கிளாஸுக்கும் சம்மந்தமே இல்லை. இது வந்து சாதாரண கிளாஸ், இதுவும் ஒரு சாதாரண கிளாஸ், இது வந்து நம்ம மெயின் கிளாஸ். இப்போ நான் எப்படி ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணுறேன்னு பாருங்கள். இன்ஹெரிட்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்டெப் தான். ஃபஸ்ட்டு இல்லை, ஒரே ஒரு ஸ்டெப் தான். எக்ஸ்டென்ஸ்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். எக்ஸ்டென்ஸ் யாரை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்? ஏ கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, எப்படி கொடுப்பீங்கன்னா, கிளாஸ் ஏ அப்படின்னு சொல்லி தருவீங்க. இந்த மாதிரி தரக்கூடாது. நம்ம ஆல்ரெடி வந்து கிளாஸுக்கு வந்து அது பேர் வச்சாச்சு, அந்த பேரை மட்டும்தான் தரணும். இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸ் வந்து எடுத்துடணும். ஓகேவா? நேமை மட்டும் தான் தரணும். இப்போ என்ன இங்கே விஷயம் இருக்குது அப்படின்னா, இப்போ பி கிளாஸ் வந்து இங்கே இருக்கிற இந்த சொத்து, கிளாஸ் ஏ கிட்ட இருக்கிற சொத்து எல்லாத்தையும் இது வாங்கிக்குது. இதுதான் பேரண்ட் வந்து அவங்க பிள்ளைக்கு வந்து தராங்க, எல்லா சொத்தையும் நீ எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி தராங்க. இப்போ எக்ஸ்டென்ஸ் வந்து இந்த கீவேர்டு வந்து என்ன செய்யுதுன்னா, இங்கே இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே சேர்த்துடுது. ஆனால் உங்களால் அது வந்து பார்க்க முடியாது. சரியா? எக்ஸ்டென்ஸ் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க, இது எல்லாமே இங்கே வந்துடுச்சுன்னு அர்த்தம். சரி, இப்போ நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஒரு மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி ஆப்ஜெக்ட். சரியா? ஆப்ஜெக்ட் எதுக்குன்னு தெரியும்ல, ஒரு கிளாஸில் இருக்க எல்லாத்தையும் நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, கிளாஸ் பிக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன். ref = new b. கிளியரா? இப்போ நான் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளால் இந்த ref.runன்னு வச்சேன்னா அது பாசிபிள். ஏன் அப்படின்னா இந்த மெத்தட் வந்து இங்கே இருக்குது.
பி கிளாஸோட மெத்தட் தானே இது ரன். ஓகே, பட் ஏ கிளாஸோட மெத்தட் வந்து டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதை என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். ஏன் அப்படின்னா நம்ம தான் இங்கே கொண்டு வந்துட்டோம்ல. பாருங்கள், டெஸ்ட். கிளியரா? நம்ம இங்கே கொண்டு வந்துட்டோம். கிளியரா? நம்ம வந்து இந்த டெஸ்ட் மெத்தட் வந்து இங்கே தான் இருக்குது. பட் எக்ஸ்டென்ஷனால இந்த கிளாஸ் பி வந்து என்ன செஞ்சுக்கும் அப்படின்னா அந்த டெஸ்ட் மெத்தடை இங்கே கொண்டு வந்து விட்டுரும். நம்ம வந்து அதை ஆக்சஸ் பண்ணிக்கும். இப்போ நான் ரன்னஸ் கொடுக்குறேன். ரன்னஸ் ஜாவா அப்ளிகேஷன் நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. கிளியரா? இதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸோட சிம்பிளான பேசிக் திங். இதை இன்ஹெரிட்டன்ஸ் இதுக்கு தான் பண்ணுறோம். வேறு கிளாஸில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை அக்யூர் பண்ணி நம்ம வாங்கிட்டு வரோம். இதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ், சிம்பிள். ஓகே, இப்போது இதோட டைப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சிங்கிள் லெவல்னால் என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்கிறேன், நான் தனித்தனி வீடியோவே போட்டிருப்பேன். பட் நம்மளுக்கு வந்து அந்த கண்டினியூட்டி போயிடும் அப்படின்றனால தான் ஒரே வீடியோவை போடுறேன். இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, சிங்கிள் லெவல்னா ஒரு பேரண்ட் ஒரு சைல்டு, ஏ பி, அவ்வளோதான். ஒன் பேரண்ட் அண்ட் ஒன் சைல்டு. ஒரே ஒரு பேரண்ட் வந்து ஒரே ஒரு சைல்டை வந்து ஒரு சைல்டு வந்து ஒரு பேரண்ட் வந்து அக்யூர் பண்ணும், அவ்வளோதான். இப்போ இது நம்ம இங்கே பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதுவே வந்து ஒரு சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் தான் இது. சரியா? ஒரு பேரண்ட் கிட்டேருந்து ஒரு சைல்டு வாங்குது. சரியா? இதுதான் சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். இது வந்து நான் இப்போ காமிச்ச எக்ஸாம்பிள் தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மல்டிபிள் லெவல். சாரி, மல்டிபிள் இல்லை, மல்டி லெவல். மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, இப்போது மல்டி லெவல்னா ஒரு பேரண்ட், சரியா, அண்ட் தென் வந்து ஒரு சைல்டு, அப்புறம் வந்து ஒரு கிராண்ட் சைல்டு. அதாவது பேரண்ட்டு, சைல்டு, அப்புறம் ஒரு கிராண்ட் சைல்டு. கிராண்ட் சைல்டுனா யார்? அப்பா, பார்த்துக்கோங்க. இது பேரன் வழியிலேருந்து போனோம் அப்படின்னா தாத்தா, அப்பா, பேரன். இது வந்து அப்பா, இவரோட அப்பா இவரோட பையன் இவர். ஓகேவா? சிம்பிள். இதுதான் வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். கிளியரா? இப்போது இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இவர்கிட்டருந்து இவர் எக்ஸ்டென்ஸ் பண்ணி வாங்கியிருப்பார், கரெக்டா? யார்? பேரண்ட் கிட்டேருந்து சைல்டு வந்து இந்த சைல்டு வந்து எக்ஸ்டென்ஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் அப்பா வந்து உங்கள் தாத்தா கிட்டேருந்து சொத்தெல்லாம் எழுதி வாங்கியிருப்பார். எழுதினா மிரட்டி நான் சொல்ல வரல, எழுதி கொடுத்துருப்பாங்கல்ல, அவங்களா பாசத்தோட பிரியத்தோட எழுதி கொடுத்துருப்பாங்கல்ல, அதை நான் சொல்ல வரேன். எழுதி வாங்கியிருப்பார். ஓகேவா? அதே மாதிரி அப்பா கிட்டேருந்து பிள்ளைகிட்ட போகும் எக்ஸ்டென்ஸ், அவ்வளோதான். இதுதான் வந்து மல்டி லெவல். இது ஒரு லெவல், இது ஒரு லெவல், இது ஒரு லெவல். கிளியரா? எதுக்கிட்டேருந்து அப்பா கிட்டேருந்து தாத்தா கிட்டேருந்து பையன்கிட்ட போவோம், பையன்கிட்டேருந்து பேரங்கிட்ட போவோம். சரியா? இப்போது இதை வந்து எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கிளாஸ் ஆல்ரெடி இருக்குது, இது பேரண்ட் கிளாஸ். சரியா? அதே மாதிரி இது சைல்டு கிளாஸ். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, கிளாஸ் சி, இது நார்மலாக இருக்கட்டும், கிளாஸ் சி இருக்கட்டும், வாய்ட் பேரனோட கிளாஸ் இது. சரியா? இப்போது பேரையே மாற்றிடலாம், அப்போ தான் நமக்கு புரியும் கிளியராக. சரியா? இப்போது ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா? மேலே இருக்க ரெண்டு கிளாஸுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கா? இல்லை. ஏன்னா எதுவுமே இங்கே நம்ம எக்ஸ்டென்ஸ்ன்ற கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. சரியா? சரி, இப்போ எப்படி நம்ம வந்து யார்கிட்ட வந்து இதை வந்து நம்ம தரது? யார்கிட்ட வந்து நம்ம வாங்கணும்? அதான் நம்ம யார்கிட்ட வாங்கணும்? தாத்தா கிட்ட போய் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. நம்ம யார்கிட்ட வாங்கணும்? நம்ம அப்பா கிட்ட வாங்கணும். ஸோ ஒரு எக்ஸ்டென்ஸ் அப்பா. சரியா? இதுதான் வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். தாத்தா கிட்டேருந்து அப்பா, அப்பா கிட்டேருந்து, அதான் மல்டி லெவல், ஒரு லெவலாக வரும். சரி, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். யாருக்கு? நம்ம பேரனோட கிளாஸுக்கு. பேரை மாற்றலையா? ஓகே, பேரன் கிளாஸுக்கு. ஓகே, p ஈக்குவல் டு நியூ பேரன். ஓகே, இப்போ நான் p டாட் வச்சேன் அப்படின்னா
பேரன் மெத்தடை வந்து என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போது அப்பா கிட்ட இருக்க மெத்தடை ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் பண்ணலாம். பி டாட் ரன். ஓகேவா, பண்ணிட்டேன். சரி, தாத்தா கிட்ட இருந்து பண்ணலாம். ஏன் எப்படின்னா, இங்கே பாருங்க, இங்கேருந்து இங்கே வந்துடுச்சு. சரியா, அப்பா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தாத்தா கிட்ட இருந்து ஒரு காரை வந்து அப்பா வந்து வாங்குறாரு சொத்தா. அந்த கார் வந்து என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாரு. பட் அதை நீங்கள் வாங்கலாமா? வாங்கலாம். தாத்தா வச்சிருந்த காரை நீங்கள் வாங்கலாம். யாருக்கிட்ட இருந்து? அப்பா கிட்ட இருந்து வாங்கலாம். அதே மாதிரி தான் இப்போ டெஸ்ட் மெத்தட் எல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ணலாம். ஏன்னா தாத்தா கிட்ட இருந்து அப்பா வாங்கிட்டாரு, அப்பா கிட்ட இருந்து நான் வாங்கிட்டேன். எனக்கு இந்த உரிமை இருக்குது. சரியா, இது வந்து என்னோட மெத்தட், இது வந்து என் அப்பாவோட மெத்தட், இது வந்து என் தாத்தாவோட மெத்தட். சரியா, இப்போ நான் ரெண்டஸ் கொடுக்குறேன். ஜாவா அப்ளிகேஷன் வந்துச்சா? பேரனோட மெத்தட் வந்துடுச்சு, ஜாவா ஹலோ. ஓகேவா, இது வந்து என்னன்னா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். பட் அதை வந்து நான் கடைசியாக சொல்கிறேன். ஏன்னா அதுனா அதில் ஒரு சின்ன ஒரு காம்ப்ளிகேஷனான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. பட் அதுக்கு அடுத்த இது என்னென்னா ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். உங்களுக்கு கடைசியாக நான் சொல்கிறப்போ புரியும் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து நான் ஏன் கடைசியாக சொன்னேன் அப்படின்ட்டு. ஓகே, ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா ஒரு அப்பா, ஓகேவா, ஒரு அண்ணன், ஒரு தம்பி. ஓகேவா, அதாவது அப்பா பிள்ளை பேரன் கிடையாது. அப்பா பையன், 2 பையன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆக்டர் சிவகுமார். சரியா, ஆக்டர் சிவகுமார் அண்ட் தென் ஆக்டர் சூர்யா அண்ட் தென் ஆக்டர் கார்த்தி. இந்த மாதிரி. ஓகேவா, அப்பா கிட்ட இருக்க சொத்து அண்ணன் தம்பி 2 பேருக்குமே வந்து யாருக்கு ஈக்குவலாக தானே? ஈக்குவலாக, அது அவங்களோட விஷயம். பட் அப்பாவோட சொத்து வந்து பசங்க 2 பேருக்குமே வந்து இது தானே, சொத்து தானே, உரிமை தானே. ஸோ இதுதான் வந்து ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். அப்பா கிட்டேருந்து பிள்ளைங்க 2 பேர் வாங்குறது. இது ஒரு பிள்ளைன்னு கிடையாது, எத்தனை பிள்ளைங்கள் வேணால் வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேசிக்காக 2 பிள்ளைன்னு வச்சுக்கிட்டேன். ஓகேவா, சரி. இப்போது நான் புதுசாகவே வந்து ஒரு கிளாஸ் ஒன்று பண்ணுறேன். குழப்பமாக இருக்க தேவையில்ல, அதுக்காக கிளாஸ். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் சிவகுமார், நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் சூர்யா, நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் கார்த்தி. ஓகே, இப்போ 3 கிளாஸ் இருக்குது. இவங்க 3 பேருக்குள்ளே எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இப்போதைக்கு கிடையாது, நம்ம எதுவுமே கொடுக்கல. ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா எக்ஸ்டென்ஸ் சிவகுமார். ஓகேவா, இப்போது நம்ம கிளாஸ் சூர்யா, நம்ம சூர்யா வந்து நம்ம சிவகுமார் கிட்டேருந்து சொத்தை வாங்கிட்டார். பட் கார்த்தி இன்னும் இருக்கார். அவர் யார்கிட்ட இருந்து வாங்கணும்? சூர்யா கிட்ட இருந்து வாங்கணுமா? சூர்யா கிட்ட வந்து வாங்கணும் அப்படின்னா அது வந்து என்னென்னா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். சரியா, இப்போது சிவகுமார் அப்பா கிட்டேருந்து இவரும் வாங்கிட்டார். சரி, இப்போ வந்து நம்ம சிவகுமார் சார்கிட்ட வந்து ஒரு வீடு ஒன்று இருக்குது, வாய்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு. sys out சரியா, இப்போ இவர்கிட்ட இருக்க இந்த வீடு வந்து பசங்க 2 பேருக்குமே வந்து சொந்தமானது. சரியா, இவருக்கு கொஞ்சம் பாகம் கொடுத்துருவாரு, இவருக்கு கொஞ்சம் பாகம் கொடுத்துருவாரு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வாய்ட் டெஸ்ட், இங்கே நார்மல் மெத்தட். சரியா, வாய்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன் உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்காக, காட்டுறதுக்காக. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு மெத்தட் ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் கொடுத்துட்றேன். ஓகேவா, sys out ஹலோ நான் சூர்யா மெத்தட். அதே மாதிரி இங்கே கார்த்தி மெத்தட். ஓகேவா, இது சும்மா ஒரு பேசிக்கான ஒரு மெத்தட். இது வந்து இதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இது வந்து நம்ம எப்படி வந்து 2 பேருக்கும் சொந்தமாகும் அப்படின்றத பற்றி தான் நம்ம ஹைரார்கிக்கல் வந்து பார்க்க போகிறோம். ஹைரார்கிக்கல்னா என்னது? நம்ம அப்பா கிட்டேருந்து பசங்க 2 பேர் வாங்குறது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா சூர்யா அப்படின்ற அந்த கிளாஸ் கிட்டேருந்து
சாரி சூர்யான்ற கிளாஸ் இருக்குல்ல, அந்த கிளாஸுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். எஸ் ஈக்குவல் டு நியூ சூர்யா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கார்த்திக் கிளாஸ் கிரியேட் பண்ணி அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். கே ஈக்குவல் டு நியூ கார்த்திக். அவ்வளோதான், சிம்பிள். சரியா? இப்போது 2 கிளாஸுக்குமே நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இங்கே என்ன விஷயம்னா, என்னால் வந்து இந்த மெத்தடை வந்து என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுமா? 2 கிளாஸுக்குமே பண்ண முடியுமா? பண்ண முடியும். ஏன் அப்படின்னா 2 பேருக்குமே சொந்தம். சரியா? அந்த வீட்டில் 2 பேருக்குமே பாகம் இருக்குது. ஸோ எஸ் டாட் நான் ஹவுஸ்னு வச்சனாலும் எனக்கு வரும். அதே டைமில் கே டாட் ஹவுஸ்னாலுமே எனக்கு வரும். அவ்வளோ சிம்பிள். இப்போ நான் ரன்னஸ் கொடுக்குறேன். ரன்னஸ் ஜாவா அப்ளிகேஷன். சரியா? இதுதான் வந்து ஹைரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸ். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ். ஹைபிரிட்னா ஒண்ணுமே இல்லை, சிம்பிள். எந்த ஒரு டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து சேர்ந்து இருந்தாலுமே அது வந்து ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இது கிளாஸ் ஏ, இது கிளாஸ் பி. ஓகே, இது வந்து சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேவா? இது வந்து ஹைபிரிட் கிடையாது. பட் நான் இப்போ நம்ம பார்த்த ஹைரார்கியல் இருக்குல்ல, அதுலேயே வந்து கிளாஸ் சி இருக்காரு. அப்பா அப்பா 2 பிள்ளைகள். இப்போ நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா இதை தனியாக எடுத்து பாருங்களேன். இது சிங்கிள் லெவல், இது ஹைரார்கியல். ஸோ இங்கே சிங்கிள் லெவலும் ஹைரார்கியல் லெவலும் கலந்து இருக்கு. சரியா? இதுக்கு பேர் தான் என்னதான் ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிளே எல்லாமே எக்ஸாம்பிள் தான். எல்லா ப்ரோக்ராமே இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் தான். நீங்கள் எது எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம போட்டோம்ல ப்ரோக்ராம், அதுவே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கூட இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லெவல். கார்த்திக் கிளாஸை விட்டுருங்க. பட் இது கூட கார்த்திக் கிளாஸோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்னது ஹைரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேவா? இப்போது நீங்கள் வந்து முக்கால்வாசி இல்லை 85% வந்து நீங்கள் இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ஹைப்ரிட் தானாகவே வந்துடும். இப்போ நீங்கள் வந்து ஏ பி சி, இப்போ ஏ கிளாஸ் பி கிளாஸ் சி கிளாஸ் எடுத்துக்கிட்டா கூட இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் லெவல். ஓகேவா? இப்போ இது கூட சேர்த்து பார்த்தீங்கன்னா இது மல்டிபிள் லெவல். ஓகேவா? இதுதான் வந்து ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ். கிளியரா? இது வந்து எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் எது எடுத்துக்கிட்டாலுமே இது வந்து எக்ஸாம்பிள் தான், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து கடைசியாக வந்து நான் என்ன சொன்னேன், மல்டிபிள் லெவல் நான் சொன்னேன். இது கொஞ்சம் சிக்கலான ஒரு விஷயம். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா பாருங்க, மல்டிபிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து ஜாவாவில் வந்து அலௌடே இல்லை. பட் எக்ஸப்ஷன் யாருன்னா இன்டர்ஃபேஸில் அலோட். இன்டர்ஃபேஸ்னு ஒரு கான்செப்ட் வந்து வரும். ஊப்ஸில் அப்ஸ்ட்ராக்ஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அந்த அப்ஸ்ட்ராக்ஷன் கான்செப்டுக்குள்ளே இன்டர்ஃபேஸ்னு ஒரு கான்செப்ட் ஒன்று வரும். அப்போ நான் இதை ரிமைண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு திரும்பியும், இருந்தாலும் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இன்டர்ஃபேஸ்ன்ற கான்செப்ட் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் கான்செப்டுக்குள்ளவே இன்டர்ஃபேஸ்னு ஒரு டாபிக் ஒன்று வரும். அந்த டாப்பிக்கில் மட்டும்தான் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அலோடு. மல்டிபிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு பிள்ளைக்கு 2 பேரண்ட் இருக்கிற மாதிரி கணக்கு. இது ஏ பி, இதுவும் அப்பா தான், இதுவும் அப்பா தான் அப்படின்ற மாதிரி. அதாவது இதுவும் பேரண்ட் தான், இதுவும் பேரண்ட் தான். சரி, இப்போ இது ஏன் அலோடு இல்லை அப்படின்னா, நான் சி எக்ஸ்டென்ஸ்ன்னு சொல்லிட்டு தரேன் அப்படின்னா ஏ கமா பின்னு கொடுக்க முடியுமா என்னால்? யோசிச்சு பாருங்கள். கிளாஸ் சின்னு சொல்லிட்டு தரேன், இந்த மாதிரி தர முடியுமா? இது வந்து அலோடே இல்லை. தப்பு, ஃபுல்லாக தப்பு. நீங்கள் கிளாஸ் சி எக்ஸ்டென்ஸ் ஏ தரலாம், கிளாஸ் சி எக்ஸ்டென்ஸ் பி தரலாம். பட் கிளாஸ் சி எக்ஸ்டென்ஸ் ஏ கமா பின்றது ஜாவாவில் அலோடே இல்லை. பட் இன்டர்ஃபேஸ் கான்செப்டில் அலோடு. நீங்கள் இன்டர்வியூவில் ரொம்ப 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 முக்கியமான கான்செப்ட் இது. இன்டர்வியூவில் கேட்பாங்க, உங்களை ட்விஸ்ட் பண்ணுறதுக்காக கேட்பாங்க. அப்போ நீங்கள் தெளிவாக சொல்லிவிடுங்க, இது வந்து ஜாவாவில் அலோடு இல்லை, இது வந்து இன்டர்ஃபேஸ்ன்ற கான்செப்டை மட்டும்தான் அலோடு அப்படின்னு சொல்லிவிடுங்க. ஓகேவா? இதுதான் வந்து மல்டிபிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஒரு பிள்ளைக்கு 2 பேரண்ட் இருக்கிற மாதிரி இது கணக்கு. இது வந்து ஜாவா வந்து ஒத்துக்காது. இந்த சின்டாக்ஸ் வந்து ஜாவா ஒத்துக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே போட்டு காட்டுறேன் பாருங்களேன். இப்போது எல்லாம் எடுத்துடலாம். இப்போ வந்து கிளாஸ் ஏ இருக்கு, கிளாஸ் பி இருக்கு, அதே டைமில் கிளாஸ் சி இருக்கு. ஓகேவா? இப்போ கிளாஸ் ஏ கிளாஸ் பி கிளாஸ் சி இருக்கு. இப்போ கிளாஸ் பி வந்து
சாரி கிளாஸ் ஏ கிளாஸ் பிக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே இல்லை. இப்போ நான் என்ன செய்கிறேன்னா எக்ஸ்டென்ஸ் ஏ கமா பி. எரர் வருதா? இங்கே பாருங்கள், இங்கே எரர் காட்டுதா? ஏன்? இது வந்து ஒரு அப்பாவுக்கு ஒரு பிள்ளைக்கு 2 பேரண்ட் இருக்கிற மாதிரி இது கணக்கு. ஸோ இது வந்து எரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஓகேவா? ஸோ வந்து நமக்கு வந்து இது வந்து ஜாவாவில் அலோடே இல்லை, நமக்கு இன்டர்ஃபேஸில் மட்டும் தான் அலோடு. நாங்கள் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன், இருந்தாலும் நீங்கள் அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட். இது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து நான் நம்புகிறேன், நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னா வந்து இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இது அடுத்து தான் நம்ம வந்து பாலிமார்ஃபிசம் நெக்ஸ்ட்டு பார்ப்போம். அதில் மெத்தட் ஓவர் லோடிங் அண்ட் மெத்தட் ஓவர் ரைடிங். முக்கியமாக மெத்தட் ஓவர் ரைடிங் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம பண்ணால் தான் மெத்தட் ஓவர் ரைடிங்கை பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பாலிமார்ஃபிசம் கான்செப்ட் பார்ப்போம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பாலிமார்ஃபிசம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிமார்ஃபிசம் பற்றி பார்க்க போகிறோம். பாலிமார்ஃபிசம் அப்படின்னா என்னன்னா, இதை வந்து நம்ம முதல்ல பிரித்து பார்க்கணும். இப்போ பாலி அப்படின்னா என்ன அர்த்தம்னா மெனின்னு அர்த்தம். ஓகேவா? இது வந்து பாலி அப்படின்னா மெனி. மார்ஃபிசம்னா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து சொல்லுவாங்க இது மாதிரி வந்து ஃபோட்டோ வந்து மார்க் பண்ணியிருக்க, அப்படி எடிட் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. மார்ஃபிசம்னா வேறு வேறு பிஹேவியர்னு அர்த்தம். சரி, இப்போது வேறு வேறு கேரக்டர்னு சொல்லலாம், பிஹேவியர்னு சொல்லலாம். சரியா? இப்போது என்ன சொல்ல வராங்க இந்த பாலிமார்ஃபிசமில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் தன்னோட வாழ்நாளில் தன்னோட லைஃப் டைமில் அதோட கேரக்டர் வித்தியாசமான கேரக்டர் வந்து காட்டுது. இப்போ தம்ப்நெயில்லே வந்து நான் பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயிலில் நான் எதுக்கு அது மாதிரி குட் பேடுன்னு சொல்லிட்டு அதை ரெட் க்ரீனில் காமிச்சிருக்கேன்னா, ஒரே ஆள் வந்து இது மாதிரி வந்து அதாவது பேடாகவும் திங்க் பண்ணுவார், குட்டாகவும் திங்க் பண்ணுவார். இப்போ மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு சில பேருக்கு நல்லவங்களா இருப்பீங்க, ஒரு சில பேர் கெட்டவங்களா இருப்பீங்க. அண்ட் தென் உங்கள் பிஹேவியர் வந்து மாறும். ஒரு சில இடத்துக்கு நீங்கள் வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிப்பீங்க உங்கள் பிஹேவியர். நம்ம வீட்டில் வேறு மாதிரி இருப்போம், அண்ட் தென் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போனால் நம்ம வேறு மாதிரி இருப்போம். நம்ம கேரக்டர் வந்து நம்மளே வந்து பாலிமார்ஃபிசம் ஒரு எக்ஸாம்பிள் தான். தன்னோட வாழ்நாளில் வந்து வேற வேற கேரக்டரை வந்து காட்டும். சரியா? நம்ம ஒரு சில இடத்துல வந்து எப்படி இருப்போம்னு உங்களுக்கே தெரியும். சரியா? சரி, இது பேர் தான் வந்து பாலிமார்ஃபிசம். ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து தன்னோட வாழ்நாளில் பல பிஹேவியரை பல கேரக்டர் காட்டுறது பேர் தான் பாலிமார்ஃபிசம். இந்த பாலிமார்ஃபிசம் வந்து நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரன் டைம் பாலிமார்ஃபிசம். ஓகே, இப்போது கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம், ரன் டைம் பாலிமார்ஃபிசம் சொல்லிட்டு 2 வகையாக நம்ம பாலிமார்ஃபிசம் பிரிச்சிட்டோம். இப்போ இந்த கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசமில் வந்து என்ன வரும் அப்படின்னா மெத்தட் ஓவர்லோடிங் வரும். நீங்கள் இந்த மெத்தட் ஓவர்லோடிங் அண்ட் மெத்தட் ஓவர் ரைடிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். நீங்கள் ரியல் டைம் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கவே மாட்டீங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் வந்து நீங்கள் ரியல் டைம் ப்ராஜெக்டில் வந்து ஒர்க் பண்ணவே முடியும். சரி, இந்த மெத்தட் ஓவர்லோடிங் மெத்தட் ஓவர் ரைடிங்னா என்னன்னா, ஒரு மெத்தட் நான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மெத்தட் ஓவர்லோடிங் பார்த்துட்டு அண்ட் தென் மெத்தட் ஓவர் ரைடிங் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மெத்தட் ஓவர்லோடிங். ஓகே, மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஓவர்லோட் அப்படின்னா என்ன? ஒரு விஷயத்து மேலே திணிக்கிறது. இப்போ நீங்கள் வந்து ஒரு வெயிட் வந்து உங்களால் ஒரு 30 கேஜஸ் மேலே தூக்க முடியுமா? தூக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், 30 கேஜஸ் 40 கேஜஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஓவர்லோட் கொடுக்கறது இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் வந்து ஓவர்லோடிங். லோடை வந்து ஓவராக கொடுக்கறது. ஓகே, இங்கே மெத்தட் ஓவர்லோடிங்னா என்னென்னா, ஒரு கிளாஸில் நல்லா பார்த்துக்கோங்க, ஒரே கிளாஸில் மல்டிபிள் மெத்தட்ஸை வந்து ஒரே நேமில் தருது. சரியா? நம்ம வந்து பல மெத்தட்ஸ் கொடுக்கலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம மெத்தட்ஸில் பார்த்தப்ப பல நேமில் வந்து நம்ம மெத்தட்ஸ் கிரியேட் பண்ணி ஒரு கிளாஸ்க்குள்ளே கொடுத்துக்கலாம். பட் மெத்தட் ஓவர்லோடிங்னா என்னென்னா, சேம் நேமில் பல மெத்தட்ஸை வந்து தரது தான். சரியா? மல்டிபிள் மெத்தட்ஸ், இதுக்கு பேர் தான் மெத்தட் ஓவர்லோடிங். அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு கிளாஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கிளாஸ் இருக்குது, நான் வந்து ப்ரோக்ராம் நான் பண்ணுறேன். ஒரு கிளாஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மெத்தட் ரன்னுன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதே ரன் மெத்தடை நம்ம திரும்பி கொடுக்கறது பேர் தான் என்னன்னா மெத்தட் ஓவர்லோடிங். இதுக்கு பேர் தான் வந்து, ஆனால் வேறு கிளாஸில் தரதெல்லாம் வந்து மெத்தட் ஓவர்லோடிங் கிடையாது. ஒரே கிளாஸுக்குள்ளே பல நேம் உள்ள ஒரே மெத்தட். சரியா? ஒரே நேமில் பல மெத்தடை தரணும். இதுக்கு பேர் தான் வந்து மெத்தட் ஓவர்லோடிங். சரி, இதுக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். கிளாஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ்.
இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா void டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது, ஓப்பன் க்ளோஸ். ஓகே, இப்போது ரெண்டாவதாக ஒரு மெத்தட் ஒன்று தரேன், திரும்பியும் void டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தரேன். நம்மளோட ஃபஸ்ட்டு ரூல் என்ன, மெத்தட் ஓவர்லோடிங்க்கு சேம் நேம் டிஃப்ரெண்ட் நேம் இருந்தால் அது வேறு, அது வந்து கான்செப்டே இல்லை, மெத்தட் ஓவர்லோடிங்கிற கான்செப்டே கிடையாது. void டெஸ்ட். சரி, தேர்டு வந்து void டெஸ்ட். அது மாதிரி நான் 3 மெத்தடை வந்து தரேன், ஓப்பன் க்ளோஸ் க்ளோஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 மெத்தடை வந்து நம்ம கொடுத்துட்டோம், void டெஸ்ட் அண்ட் தென் void டெஸ்ட். ஓகே, இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ நான் எப்படி இதை கால் பண்ணுறது, அதாவது எல்லாமே வந்து ஒரே நேமில் இருக்குது, இதை வந்து நம்ம வந்து எப்படி கால் பண்ண முடியும். அண்ட் தென் வந்து ஒரு டிஸ்க்ளைமர் சொல்கிறேன், இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து நான் வந்து இதை எப்படி நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுன்றதை நான் சொல்ல போகிறேன், அது கொஞ்சம் லென்த்தாக போகும். அதுக்கடுத்தது வந்து நம்ம இதை முடிச்சுட்டு நம்ம மெத்தட் ஓவர் ரைடிங் பார்க்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ void டெஸ்ட்னு சொல்லிட்டு இருக்குது, இதை நான் எப்படி வந்து நான் வந்து பண்ணுறது அப்படின்னா, சரி இப்போது நான் என்ன பண்ணுறேன், கிளாஸ் மெயின் கிளாஸ் இது பப்ளிக் கிளாஸ் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸு ஓப்பன் பண்ணிட்டேன், ஜூம் பண்ணிடுறேன், சாரி ஜூம் அவுட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போது void சாரி கிளாஸ் எக்ஸாம்பிள் இருக்குது. இப்போ வந்து நமக்கு பப்ளிக் ஸ்டாட்டிக் void மெயின் ஸ்ட்ரிங் ஆஃப் args. ஓகேவா? ஓப்பன் அண்ட் தென் க்ளோஸ். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நான் வந்து இந்த கிளாஸில் இருக்க மெத்தட்ஸ்லாம் நான் வந்து ஆக்சஸ் பண்ணணும். அண்ட் தென் இன்னொன்று என்னென்னா நான் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் எல்லாமே. ஸோ நான் டேரெக்டாக என்ன செய்யணும், ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். எப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது, ப்ரோக்ராம் p இஸ் ஈக்குவல் டு நியூ ப்ரோக்ராம், ரொம்ப அசிங்கமாக போகுது ஹேண்ட் ரைட்டிங், நியூ ப்ரோக்ராம் ஓப்பன் க்ளோஸ். ஓகே, இப்போது நான் p டாட் டெஸ்ட்னு வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், p டாட் டெஸ்ட்னு வச்சேன் அப்படின்னா முதல்ல ஃபஸ்ட்டு திங் வந்து எனக்கு வந்து இங்கே வந்து கம்பைல் டைம் எரர் வரும், ஏன்னா ஒரே நேமில் க்ரியேட் பண்ணியிருக்கிறதுக்கு எனக்கு எரர் வரும். ஓகே, ப்ராப்ளம் இல்லை. பட் இதை நான் வந்து எப்படி நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னா பை ஆர்கியூமெண்ட் மூலிமா நான் வந்து என்ன செய்யலாம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து இதை எடுத்துட்டு ஓகேவா, சாரி, இங்கே வந்து நான் வந்து இன்ட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு தரேன், இன்ட் ஏ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பி. இப்போ இங்கே வந்து நான் வந்து கேர் சி தரேன். ஓகே, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே நம்ம ஆர்கியூமெண்ட் மூலிமா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். இங்கே இன்ட் ஏ டபுள் பி கேர் சின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் p டாட் டெஸ்ட்டுன்னு கொடுத்து கெஸ் பண்ணுங்க, நான் சொல்கிறேன், இருந்தாலும் நான் 5ன்னு சொல்லிட்டு தந்தேன் அப்படின்னா இங்கே ஆர்குமெண்ட் வந்து நான் 5ன்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணால் எந்த மெத்தடுக்கு போகும், கேட்ச் பிடிக்க யார் இருக்கா, கேர் கேட்ச் பிடிக்குமா, பண்ணாது. டபுள் கேட்ச் பிடிக்குமா, பண்ணாது. ஆனால் யார் கேட்ச் பிடிப்பா, நம்ம இன்ட் கேட்ச் பிடிக்கும், ஏன்னா 5 வந்து இன்டீஜர் வேல்யூ. ஸோ எனக்கு எந்த மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகும், எனக்கு இந்த மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகும். கிளியரா? சரி, இப்போ எனக்கு கேர் மெத்தட் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா என்ன செய்யணும், இங்கே வந்து 5க்கு பதிலாக ஏதாவது ஒரு கேர் வேல்யூ நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு கேர் வேல்யூ எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் கோட்ஸ்குள்ளே சிங்கிள் கோட்ஸ்குள்ளே நான் ஏன்னு சொல்லிட்டு தரேன். ஸோ இந்த ஏவா யார் கேட்ச் பிடிப்பா, கேர் சி வந்து கேட்ச் பிடிக்கும். ஸோ எனக்கு இந்த மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகும். கிளியரா? ஓகே, பட் நான் இப்போ எல்லா மெத்தடையுமே நான் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் p டாட் டெஸ்ட்டுன்னு வச்சு நீங்கள் இன்னொரு மெத்தட் ஆர்குமெண்ட் கூட நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 5.5ன்னு சொல்லிட்டு தரேன் அப்படின்னா எனக்கு ரெண்டாவது மெத்தட் வந்து ஓகே டபுள் மெத்தட் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி நான் p டாட் டெஸ்ட்டுன்னு கொடுத்து அகெயின் வந்து நான் வந்து ஒரு 10 சொல்லிட்டு வேல்யூ கொடுக்குறேன்னா எனக்கு ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே பாருங்கள், இந்த மெத்தட் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் வந்து மெத்தட் ஓவர்லோடிங். இப்போ நான் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் வந்து டேரெக்டாக ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பேக்கேஜ் எங்கே இருக்குது, நம்ம பேக்கேஜ், ஓகே, நியூ கிளாஸ். இப்போ நான் என்ன செய்கிறேன், பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ஒன்று. ஓகே, இப்போது நமக்கு வந்து ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் கிளாஸ் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் void டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட். ஓகேவா? இதே மாதிரி நான் 3 மெத்தட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஒரே நேமில். முக்கியமானது, பட் நமக்கு எரர் வரும். ஸோ நம்ம என்ன செய்யணும், இங்கே இப்போ நான் வந்து மெயின் மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன்.
ஓகே. இங்க வந்து நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, நம்ம எக்ஸாம்பிள் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட்ட கிரியேட் பண்ண போறேன். நியூ எக்ஸாம்பிள். ஓகே. இப்போ சாரி. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 3 மெத்தட்லுமே வந்து நமக்கு வந்து எரர் இருக்கு. இத நம்ம எப்படி கிளியர் பண்றது? நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இன்ட் ஏ இங்க வந்து டபுள் பி அண்ட் தென் இங்க வந்து கேர் சி. ஓகே. இப்போ இந்த 3 மெத்தட் இருக்கு. இப்போ நான் இங்க என்ன செய்ய போறேன் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி e.test மெத்தட் வந்து நான் வந்து கால் பண்ண போறேன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு எந்த மெத்தட் இதுல வந்து ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு குடுத்துக்கலாம். சிஸ் அவுட். ஓகேவா? இப்போ இங்க வந்து ஜாவா, இங்க பைத்தன் சொல்லித் தரேன். இங்க வந்து எஸ்கியூஎல் சொல்லிட்டு தரேன். ஓகே. இப்போ உங்களுக்கு இதுல எந்த மெத்தட் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அதுக்கு நீங்க ஆர்குமெண்ட்ட பாஸ் பண்ணி கால் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்க வந்து 5 தரேன் அப்படின்னா, எனக்கு எந்த மெத்தட் கால் ஆகும்? எனக்கு ஃபர்ஸ்ட் மெத்தட் இன்ட் ஏ. ஏன்னா இந்த 5 வந்து கேட்ச் பிடிக்கிறது யாரு? இந்த ஏ தான் வந்து நமக்கு கேட்ச் பிடிக்கும். ஏன்னா அதுதான் இன்டிஜர். ஓகேவா? இப்போ நான் ரன் பண்றேன். ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஓகேவா? நமக்கு ஜாவா வந்து இப்போ பிரிண்ட் ஆயிடுச்சு. சரி, எனக்கு இப்போ வந்து நான் எஸ்கியூஎல் மெத்தட வந்து நான் வந்து ரன் பண்ணணும். அத நான் எப்படி பண்றது? e.test. சரியா? e.testன்னு கொடுத்து ஏதாவது ஒரு கேரக்டர் வேல்யூ. இப்போ நான் ஹெச்ன்னு சொல்லிட்டு தரேன் அப்படின்னா, எனக்கு வந்து என்ன ஆகும்? எஸ்கியூஎல் வந்து கால் ஆகும். ஓகேவா? கிளியரா? இப்போ வந்து நான் இப்போ டபுள் வேல்யூ, அதாவது நான் வந்து பைத்தான்ல பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, சேம் லைக் இப்போ வந்து நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 7.9 தரேன் அப்படின்னா, எனக்கு என்ன ஆகும்? எனக்கு டபுள் மெத்தட்ல இருக்க வேல்யூ வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நமக்கு மெத்தட் ஓவர்லோடிங். சரியா? அண்ட் தென் வந்து நம்ம மெத்தட் ஓவர் ரைடிங் பத்தி இப்போ பார்க்கலாம். ஓகே. இப்போ மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னா என்னன்னா, இப்போ எனக்கு ஒரு கிளாஸ் இருக்கு. இதுல வந்து நம்ம முன்னாடி பார்த்தது வந்து ஒரே கிளாஸ். சரியா? ஒரே கிளாஸ்க்குள்ள நடந்த ஒரு விஷயம். இப்ப எனக்கு 2 கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, சேம் நேம் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வாய்ட் டெஸ்ட் எடுத்துப்போம். இப்போ இந்த மெத்தட் வந்து நம்ம இந்த கிளாஸ்ல இருக்கு. இது வந்து கிளாஸ் ஏ, இது வந்து கிளாஸ் பி. இது வந்து கிளாஸ் பி. இப்போ வந்து நான் இங்க என்ன பண்றேன்னா, இங்கேயும் வந்து சேம் வாய்ட் டெஸ்ட்ன்னு சொல்லிட்டு தரேன். ஓகேவா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ கிளாஸ் ஏக்கும் கிளாஸ் பிக்கும் சம்மந்தம் இல்ல. நீங்க ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா, இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்க நான் வந்து எக்ஸ்டென்ஸ் குடுத்து ஏன்னு குடுத்தேன்னா, எனக்கு இப்ப என்ன அர்த்தம் அப்டின்னா, இந்த டெஸ்ட் மெத்தட்ல நான் என்ன குடுத்துருக்கிறனோ, அது வந்து எனக்கு இங்க வந்து மாறும். சரியா? இப்போ மெத்தட் ஓவர் ரைடிங்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு கார் வச்சிருக்கீங்க. ஓகேவா? அந்த கார் யார்கிட்ட இருந்து வாங்குனதுன்னா, உங்க அப்பா கிட்ட இருந்து வாங்குனது. இவரு தான் உங்க அப்பா. சரியா? இவரு தான் பேரண்ட் கிளாஸு. இவரு தான் வந்து சைல்டு கிளாஸ். இவர்கிட்ட வந்து ஒரு கார் இருக்கு. சரியா? அந்த கார் வந்து என்னன்னா, அவர்கிட்ட இருக்கிறப்ப ரெட் கலரா இருக்கு. சரியா? நீங்க என்ன பண்றீங்க, அவர்கிட்ட இருந்து அந்த கார வந்து இன்ஹெரிட் பண்ணி, அவரோட சொத்த வாங்கி, நீங்க வந்து ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சுக்கிறீங்க. சரியா? இதுதான் வந்து கான்செப்ட். என்ன மெத்தட் ஓவர் ரைடிங்னா என்னன்னா, ஒரு பொருள அவங்க கிட்ட இருந்து நம்ம கிட்ட வாங்குறப்ப, அதோட அதோட தன்மைய நம்ம மாத்துவோம். அதோட கலரா இருக்கட்டும், அதோட அதோட தன்மை எதுவான அதோட அதோட பிஹேவியர் எதுவானா இருக்கட்டும். சரியா? அத நம்ம மாத்துறது பேர் தான் என்னன்னா, நமக்கு மெத்தட் ஓவர் ரைடிங். கிளியரா? இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் பாருங்க. இப்போ நான் வந்து கிளாஸ் எக்ஸாம்பிள் அது இருக்கட்டும். அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் என்ன செய்றேன் அப்படின்னா, கிளாஸ் அப்பா. அப்பா கிட்ட ஒரு கிளாஸ் இருக்கு. சாரி, அப்பா கிளாஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ பையன். ஐயோ! ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. பையன். ஓகேவா? இப்போ இங்க வந்து நான் என்ன செய்றேன் அப்படின்னா, வாய்ட் கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் இருக்கு. கார் மெத்தட் இருக்கு. அப்ப இதே மெத்தட் வந்து இங்க இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, 2 பேருக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இவரு வேற, இவரு வேற. சரியா? தனித்தனியா இருக்காங்க. 2 பேர்ட்ட தனித்தனி கார் இருக்கு. சரியா? பட் நான் இங்க என்ன செய்றேன்னா, ரிலேஷன்ஷிப்ப உண்டாக்குறேன். ப்ரீவியஸ் வீடியோல வந்து இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ரிலேஷன்ஷிப் எப்படி உருவாக்குறதுனா, இன்ஹெரிட்டன்ஸ் மூலியமா தான் நம்ம உருவாக்கணும். எதுக்காக நம்ம உருவாக்கணும்னா, இங்கேருந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம இன்ஹெரிட் பண்ணி, இந்த சொத்த நம்ம இங்க கொண்டு வரது பேர் தான் நமக்கு இன்ஹெரிட்டன்ஸ். எக்ஸ்டென்ஸ் நான் வந்து என்ன செய்றேன், அப்பா கிட்ட இருந்து எக்ஸ்டென்ஸ் பண்றேன். அதாவது இன்ஹெரிட் பண்றேன். இப்ப இங்க இருக்கிற கார் வந்து இங்க என்கிட்ட வந்துடுச்சு. இங்க வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, காரோட கலர நான் மாத்துறேன். ப்ளூ கலர்.
இங்க வந்து அப்பா கிட்ட இருக்கிறப்ப அது என்ன கலரா இருந்துச்சு? ரெட் கலரா இருந்துச்சு. ஸோ, மெத்தட் ஓவர் ரைடிங்னா என்னன்னா, ஒரு பொருள வந்து அவங்க கிட்ட இருந்து நம்ம கிட்ட வாங்குறப்ப, அதோட ஆக்டிவிட்டீஸோ எதுவானாலும் இருக்கட்டும். அதோட கலரா இருக்கட்டும், அதோட ஐடென்டிட்டி எதுவா இருக்கட்டும். அது எல்லாத்தையும் மாத்துறது பேர் தான் என்னது? மெத்தட் ஓவர் ரைடிங். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன கேட்டீங்கன்னா, நீங்க வண்டி நீங்க வாங்குறீங்கல்ல ஷோரூம்லேருந்து. அப்போ வாங்குறப்ப அவங்க குடுக்குறப்ப வேற மாரி இருக்கும். ஒரு 1 இயர் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அதில என்னென்னமோ மாத்தி வச்சிருப்போம். அதே மாரி தான் மெத்தட் ஓவர் ரைடிங். மத்தவங்க அவங்க கிட்ட நம்ம அப்பா கிட்ட இருக்கப்ப அது வேற மாரி இருக்கும். அந்த சொத்த வந்து நம்ம வாங்குனதுக்கப்புறம் அத வந்து நம்ம எப்படி வேணாலும் நம்ம மாத்திக்கலாம். சரியா? இதுதான் வந்து நம்ம எக்ஸாம்பிள். சரி இத வந்து நான் எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படின்னா, நம்ம பையன் கிளாஸ்க்கு வந்து நான் வந்து P இஸ் ஈக்குவல் டூ நியூ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். எதுக்குன்னா நான் ஆக்சஸ் பண்ணணும் எல்லாத்தையும். ஓகேவா? இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, P டாட் கார் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்றப்ப ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஓகேவா? இதுக்கு பேர் தான் வந்து மெத்தட் ஓவர் ரைடிங். ஒரு பொருளோட தன்மைய மாத்துறது. மெத்தட வந்து ஓவர் ரைட் பண்ணி அதோட இம்ப்ளிமெண்டேஷன மாத்துறது. டெஃபினிஷன் அப்படியே வச்சிருப்போம். இம்ப்ளிமெண்டேஷன் மாறும். சரியா? சிம்பிளா சொல்லப்போனா இதுக்கு டெஃபினிஷன் நோட் பண்ணிக்கோங்க. சேம் டிக்ளரேஷன் பட் டிஃபரண்ட் இம்ப்ளிமெண்டேஷனா இருக்கட்டும், இல்ல வந்து டெஃபினிஷனா இருக்கட்டும். சரியா? ஆர் டெஃபினிஷன். நான் முன்னாடி வீடியோல சொல்லியிருப்பேன். இதுதான் வந்து டிக்ளரேஷன். இதுதான் வந்து அதாவது இந்த இதுக்குள்ள இருக்கு பார்த்தீங்களா? இந்த பிராக்கெட்குள்ள இதுதான் வந்து டெஃபினிஷன். சரியா? டெஃபினிஷன சேமா வச்சிருப்போம். டெஃபினிஷன மாத்தி வச்சிருப்போம். டிக்ளரேஷன சேமா வச்சிருப்போம். ஓகேவா? ஸோ இதுதான் மெத்தட் ஓவர் ரைடிங். இதுதான் பாலிமார்ஃபிசம் கூட. பாலிமார்ஃபிசம் இல்லாம வந்து நம்மளால ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண சொல்லப்போனா ஊப்ஸ்லயே வந்து நீங்க எந்த ஒரு கான்செப்ட் இல்லாம நீங்க ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண முடியாது. ஸோ ஊப்ஸ் கான்செப்ட்க்கு தனி ஒரு கான்சன்ட்ரேஷன் கொடுத்து நீங்க படிங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம அப்ஸ்ட்ராக்ஷனுக்குள்ள இன்டர்ஃபேஸ் கான்செப்ட் இருக்கு. இன்னைக்கு வீடியோல நம்ம ஜாவால அப்ஸ்ட்ராக்ஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா என்னன்னா, ஒரு மெத்தடோட டிக்ளரேஷனை வந்து பார்க்குற மாதிரி காமிச்சு, அதே நேரத்தில் டெஃபினிஷனை வந்து மறைச்சு வைக்கிறது பேர் தான் என்னன்னா அப்ஸ்ட்ராக்ஷன். இது வந்து நாட் ஹைடட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைடட். நான் என்ன மெத்தட் நான் சொல்கிறேன். ஓகே. அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஏடிஎம்க்கு போறீங்க. அந்த ஏடிஎம்ல வந்து நீங்க வந்து கார்டை வந்து இன்சர்ட் பண்றீங்க. கார்டை இன்சர்ட் பண்ணதுமே நீங்க என்ன பண்ணுவீங்க? வித்ட்ராயல் குடுப்பீங்க. கரெக்ட்டா? வித்ட்ராயல் குடுத்ததுமே, நீங்க வந்து அமௌண்ட் வந்து என்ன அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு, அப்புறம் பின் நம்பர் குடுப்பீங்க. அப்புறம் வந்து என்ன அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க போடுவீங்க. ஓகேவா? இதெல்லாம் குடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, அமௌண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ₹1000ன்னு சொல்லிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அமௌண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அமௌண்ட் கீழ வரும். அந்த மெஷின்ல அந்த காசு வர அந்த கேஷ் வர அந்த இது இருக்குல்ல, அதில வந்து கீழ வரும். பட் நீங்க வந்து கண்ணால நீங்க எதுவரைக்கும் நீங்க பார்ப்பீங்கன்னா, இந்த அமௌண்ட்ட வந்து என்டர் பண்ற வரைக்கும் பார்ப்பீங்க. பட் உங்களுக்கு பேக் எண்ட்ல வந்து என்ன நடக்குதுன்னு தெரியாது. கரெக்ட்டா? இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, நம்ம WhatsApp இருக்கு. அந்த WhatsAppல வந்து நீங்க அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இங்க வந்து மெசேஜ் பண்ற அந்த டேப் இருக்கும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பட்டன் இருக்கும். சென்ட் பண்ற ஒரு பட்டன் ஒண்ணு இருக்கும். ஓகே. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு மெசேஜ் வந்து டெக்ஸ்ட் பண்ணுவீங்க. டெக்ஸ்ட் பண்ணிட்டு, அந்த சென்ட் பட்டன கிளிக் பண்ற முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு வந்து எதுவுமே மெசேஜ் போகாது. நீங்க அந்த சென்ட் பட்டனை வந்து ஒன்ஸ் நீங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்க வந்து யாருக்கு நீங்க மெசேஜ் அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து மெசேஜ் போயிடும். பட் சென்ட் பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பேக் எண்ட்ல வந்து உங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. கரெக்ட்டுங்களா? என்னென்ன செய்வீங்க அதாவது நீங்க வந்து கண்ணால பார்க்குற விஷயங்கள் வந்து இது மட்டும் தான். யார் இந்த சென்ட் பட்டனை வந்து நீங்க கண்ணால பார்க்குறீங்க. பட் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அங்க உள்ள என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. அதே மாரி தான் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா என்னன்னா, செக்யூரிட்டி பர்ப்பஸ்க்காக நீங்க வந்து என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி, அந்த டிக்ளரேஷன்ல வந்து குடுத்துருக்கிறது மட்டும் தான் வந்து நீங்க பார்க்க முடியிறது. டெஃபினிஷன்ல வந்து நீங்க பார்க்க முடியாத விஷயங்கள தான் குடுத்துருப்பாங்க. கிளியரா? இப்போ ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ FB இருக்காங்க. அதே நேரத்தில Twitter இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஃபீச்சர் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சம்திங் ஒரு அந்த சென்ட் பட்டனே இருக்கட்டுமே, அவங்க வந்து ஒரு ஃபீச்சர் ஒண்ணு வச்சிருக்காங்க. ட்விட்டரும் அதே மாரி வச்சிருக்காங்க. பட் இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ட்விட்டருக்கு முன்னாடியே வந்து இவங்க வந்து இது மாரி வந்து சென்ட் பண்ற பட்டனோட ஃபீச்சர்ஸ் வந்து எழுதி இவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து நம்ம கோட வந்து காப்பி அடிக்கக்கூடாது. இந்த இம்ப்ளிமெண்டேஷன் கோட் அதாவது இந்த பட்டனுக்கு உள்ள என்ன லாஜிக் இருக்கோ, இப்ப இந்த பட்டனுக்கு முன்னாடி 1000 லைன்ஸ் ஆஃப் கோட் இருக்கும்.
ஓகேவா? 6 லைன்ஸ் ஆஃப் கோடு இருக்கும், இல்ல 50 லைன்ஸ் ஆஃப் கோடு இருக்கும். சம்திங் ஒரு ஃபீச்சருக்கு பின்னாடியும் வந்து ஒரு கோட் இருக்கிறனால தான் நமக்கு வந்து ஒர்க் ஆகுது. அந்த கோட வந்து யாரும் காப்பி அடிக்கக் கூடாதுன்றதுக்காக, அவங்க வந்து இத வந்து ஃபுல்லா வந்து அப்ஸ்ட்ராக்ஷன்ல குடுத்துருப்பாங்க. இந்த பட்டன மட்டும் அப்ஸ்ட்ராக்ஷன்ல குடுத்து, உள்ள இருக்க இம்ப்ளிமெண்டேஷன மறைச்சு வச்சிருப்பாங்க. இந்த கோடு இருக்குல்ல, இது வந்து ஃபுல்லாவே வந்து என்ன ஆகும்னா, கோட வந்து மறைச்சிரும். உங்களுக்கு அந்த டிக்ளரேஷன் இந்த பார்ட் மட்டும் தான் உங்க கண்ணுக்கு தெரியும். அதே மாரி தான் அப்ஸ்ட்ராக்ஷன் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, டேட்டாவ ஹைட் பண்றதுக்காக கொண்டு வந்தது பேர் தான் என்னது? அப்ஸ்ட்ராக்ஷன். இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்ட வந்து மத்தவங்கனால யாரும் காப்பி அடிக்கக் கூடாது அப்படின்றதுக்காக அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த பட்டன்ல வந்து என்னென்ன பார்க்கணுமோ, அந்த பட்டன் பார்க்கலாம். அந்த பட்டன் அமுக்குனா உங்களுக்கு என்ன ஆகுன்றது தெரியுமே தவிர, உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியக்கூடாதுல்ல. அது எல்லாமே வந்து அப்ஸ்ட்ராக்ஷனுக்குள்ள குடுத்துருப்பாங்க. சரி, அப்ஸ்ட்ராக்ஷனோட ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, இப்பத்துலருந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மெத்தட்லயே வந்து 2 வகை இருக்கு. ஒண்ணு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அண்ட் கான்கிரீட் மெத்தட். அதே மாரி கிளாஸ்ல 2 இருக்கு. அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அண்ட் கான்கிரீட் கிளாஸ். இப்போ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் நான் ஃபர்ஸ்ட் கான்கிரீட் கிளாஸ்னா என்னன்னு சொல்லிடுறேன். கான்கிரீட் மெத்தட் நம்ம இவ்வளோ நாள் பார்த்தோம் பார்த்தீங்களா? சாதா ஒரு மெத்தட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதான் வந்து கான்கிரீட் மெத்தட். நம்ம மெத்தட்னு சொல்லிட்டு இருந்தோம். இனிமே நம்ம என்ன சொல்லணும்னா, இது வந்து கான்கிரீட் மெத்தட். கான்கிரீட் கிளாஸ்னா நம்ம நார்மலா கிளாஸ் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா? அது வந்து நார்மல் கான்கிரீட் கிளாஸ். ஓகேவா? நார்மல் மெத்தட் கான்கிரீட் மெத்தட்னு சொல்ல போகிறோம். நார்மல் கிளாஸை கான்கிரீட் கிளாஸ்ன்னு சொல்ல போகிறோம். ஏன் அப்படின்னா, இனிமேல் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். சரி, இப்போது ஃபர்ஸ்ட் ரூல், அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடோ இல்லை அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸோ கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு அப்ஸ்ட்ராக்ட்ன்ற கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரூல். ஓகேவா? செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வந்து மெத்தட் டிக்ளரேஷன் மட்டும்தான் வந்து வச்சிருக்கும். நோ டெஃபினிஷன். அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, மெத்தட் டிக்ளரேஷன் மட்டும்தான் இருக்கும் அதுக்கிட்ட டெஃபினிஷன் இருக்காது. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி டிக்ளரேஷன் மட்டும்தான் கண்ணுக்கு காமிச்சிருப்பாங்களே தவிர, டெஃபினிஷனை கண்ணுக்கு காட்ட மாட்டாங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ப்ரோக்ராம் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அண்ட் தென் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வந்து can only be created inside abstract class or interface. நம்ம நார்மல் கான்கிரீட் கிளாஸ்லாம் வந்து நம்ம அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை கிரியேட் பண்ண முடியாது. ஓகேவா? சரி, இப்போது இதுதான் வந்து பாயிண்ட்ஸ். யாருக்கு? அப்ஸ்ட்ராக்ட்டுக்கு. அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு இதுதான். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக இருக்கட்டும், அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாக இருக்கட்டும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது? நம்ம முன்னாடிலாம் என்ன செய்வோம் அப்படின்னா, நார்மலாக வந்து கிளாஸ் எக்ஸாம்பிள் அப்படின்னு கிரியேட் பண்ணுவோம். கரெக்டாக? இது நார்மல் கிளாஸ். ஒன்றும் இல்லை. அதுக்கு முன்னாடி அப்ஸ்ட்ராக்ட்ன்ற வார்த்தையை நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். இதை கொடுத்தீங்கன்னா போதும். அப்ஸ்ட்ராக்ட்ன்ற கீவேர்ட் இதை கொடுத்தீங்கன்னா இதுக்கு பேர் என்னது? அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். இதுக்கு பேர் தான் என்னது? அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஓகே, அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் எப்படி இருக்கும் அப்படின்னா, void டெஸ்ட் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி அப்ஸ்ட்ராக்ட் void டெஸ்ட். அவ்வளோதான். இங்கே நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்க, நான் டெஃபினிஷன் பார்ட்டை கொடுத்துருக்க மாட்டேன். இது வராது. இது வரவே வராது. இது மட்டும்தான் வரும். ஒன்லி டிக்ளரேஷன் பார்ட் மட்டும் தான். டிக்ளரேஷன்னா என்னது? இதுதான் டிக்ளரேஷன். மெத்தடோட ரிட்டர்ன் டைப்பு அண்ட் தென் மெத்தடோட நேம். இதுதான் வந்து டிக்ளரேஷன் பார்ட். ஸோ நம்ம நார்மல் கான்கிரீட் கிளாஸ்க்கும் நார்மல் கான்கிரீட் கிளாஸ் அண்ட் கான்கிரீட் மெத்தடுக்கும் டிஃப்ரென்ஸ் இதுதான். இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஒன்றும் இல்லை, முன்னாடி வந்து அப்ஸ்ட்ராக்ட்ன்ற கீவேர்டு வந்து நீங்கள் கொடுக்கணும். அவ்வளோதான். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடில் வந்து நம்ம டெஃபினிஷனே தரக்கூடாது. நம்ம அப்ஸ்ட்ராக்ஷன் தர கான்செப்டே அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுறதுக்கு காரணமே என்னென்னா, நம்ம வந்து டெஃபினிஷன் பார்ட்டை ஹைட் பண்ணுறதுக்கு தான். நம்ம இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா, இது வந்து நமக்கு கம்பைல் டைம் எரரை கொடுக்கும். ஓகேவா? சரி, இப்போது இதை எப்படி அப்போ நம்ம வந்து டெஃபினிஷன் கொடுக்காம எப்படி ஒரு கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னா, நான் சொல்கிறேன் கிளியராக. இப்போ வந்து நார்மலாக வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை கிரியேட் பண்ணுறேன். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். இப்போ வந்து நான் வந்து வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு தரேன். இப்போ வந்து இது வந்து ஒரு நார்மல் கிளாஸ். கிளியரா? இப்போ நான் இங்கே என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். அப்ஸ்ட்ராக்ட் void பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு தரப்போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, மக்களுக்கு இது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும்.
சரியா? இத வந்து நம்ம ப்ராஜெக்ட்ல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, இத மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். இப்ப நான் எப்படி நான் இம்ப்ளிமெண்டேஷன் தர்றது? இப்ப இந்த மாரி இருந்தா அது வேஸ்ட்டு தானே. இப்ப எதுவுமே இல்லாம எந்த வித யூஸ்மே இல்லாம இருக்கே அப்படின்னா, நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு கான்கிரீட் கிளாஸ கிரியேட் பண்ணி, கிளாஸ் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ கிரியேட் பண்ணி, எக்ஸ்டென்ஸ் எக்ஸ்டென்ஸ் வாட்ஸ்அப் அவ்வளோதான். இப்ப வந்து நீங்க என்ன செய்யணும்? இப்ப என்ன பண்ணுவோம்னு நமக்கு உங்களுக்கே தெரியும். என்ன நம்ம இங்க பண்ண போறோம்? மெத்தட் ஓவர் ரைடிங் நம்ம யூஸ் பண்ண போறோம். மெத்தட் ஓவர் ரைடிங் பண்ணி என்ன பண்ண போறோம்? இதே மெத்தட் நம்ம இங்க கிரியேட் பண்ணி வாய்ட் வாய்ட் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு மெத்தட குடுத்து, நம்ம வந்து இங்க என்ன செய்ய போறோம்? நம்ம இதுக்கு இம்ப்ளிமெண்டேஷன தரப்போறோம். system.out.println சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்ட தரேன். அவ்வளோதான். அவ்வளோதான். இப்ப வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப மக்களுக்கு எது தெரியும் அப்படின்னா, இது மட்டும் தான் மக்களோட கண்ணுக்கு தெரியும். யாருமே கோட காப்பி அடிக்க முடியாது. அவங்களுக்கு வெறும் இந்த பேர் மட்டும் தான் தெரியும். இந்த மெத்தடோட நேம் மட்டும் தான் தெரியும். இந்த மறைச்சு வச்சிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு மட்டும் தான் தெரியும். இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு மட்டும் தான் இது தெரியும். கிளியரா? சரி, இப்ப நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு பண்றேன். வந்து ஓகே. நியூ கிளாஸ். இப்போ வந்து நான் வந்து என்ன செய்ய போறேன்னா, வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு தரேன். ஓகே. இப்போ இப்படி இருக்கட்டும். நான் அதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன செய்யணும்னா, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறேன். அப்ஸ்ட்ராக்ட் இந்த ஸ்பெல்லிங்லாம் கரெக்ட்டா குடுத்துக்கோங்க. அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் தென் கிளாஸ் டெமோ அப்படின்னு சொல்லி தரேன். இல்ல நம்ம வந்து வாட்ஸ்அப்ல வந்து நம்ம பேர் மாத்திக்கலாம். ப்ரோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டு, நம்ம எக்ஸாம்பிள்ல பார்த்த மாரி இங்க வாட்ஸ்அப்னு குடுத்துக்கலாம். வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு தரேன். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இங்க நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட கிரியேட் பண்ண போறேன். அப்ஸ்ட்ராக்ட் வாய்ட் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்றேன். கிளியரா? இப்போ அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் நமக்கு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அண்ட் மெத்தட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் நார்மல் கான்கிரீட் கிளாஸ் கிரியேட் பண்ணி, கிளாஸ் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணி, எக்ஸ்டென்ஸ் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு தரேன். ஓப்பன் க்ளோஸ். கிளியரா? இது என்னது? ஆ இது வந்து அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட்ஸ். அதாவது நான் வந்து இங்கே எக்ஸ்டென்ஸ் பண்ணிட்டேன். இது ஏன் இந்த எரர் வருதுன்னு நான் சொல்கிறேன். இந்த எக்ஸ்டென்ஸ் வந்து நான் பண்ணிட்டேன். ஆனால் நீ இன்னும் இம்ப்ளிமெண்ட்டே பண்ணலையே இந்த மெத்தடை அப்படின்னு சொல்லுது. நீ அதாவது எக்ஸ்டென்ஸ் பண்ணிட்ட. இங்கேருந்து நீ வாங்கிட்ட. ஆனால் அதை இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் வச்சிருக்க. அதனால தான் அந்த எரர் வருது. இப்போ நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். இம்ப்ளிமெண்ட் தான் ஒன்றும் இல்லை. அந்த மெத்தடை வந்து நம்ம மெத்தட் ஓவர் ரைடிங் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு எரர் வருது. நான் இப்போ மெத்தட் ஓவர் ரைடிங் பண்ண போகிறேன். வாய்ட் பட்டன் நம்ம பேர் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். சரியா? மாற்றி கொடுத்துறாதீங்க. இந்த பேரும் ஒரே மாதிரி இருக்கணும். நீங்கள் சப்போஸ் இங்கே கேபிட்டல் பி கொடுத்து இங்கே ஸ்மால் பி கொடுத்தா கூட உங்களுக்கு எரர் வரும். சேமாக இருக்கணும். ஓகே, டிட்டோவாக இருக்கணும். இப்போ நான் வந்து இங்கே system.out.println இங்கே வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கொடுத்துட்டேனா, சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு மெசேஜ் வந்து நான் உள்ளே தரேன். ஓகே, கிளியரா? சரி, இப்போ நான் இங்கே என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஒரு மெயின் மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணி, இங்கே யார் வருது, சேம் நேம் நிறையா இருக்குது போல். ரீநேம் ஃபைல் டு ப்ரோக்ராம். ஓகே, இங்கே வந்து வாட்ஸ்அப்ன்றது இங்கே ரீநேம் பண்ண மறந்துட்டோம். ஓகே, ரீநேம் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து திரும்பி என்ன அதான் ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது. இந்த இந்த பேக்கேஜில் இல்லை, இந்த பேக்கேஜில் இருக்குது. ஓகே, நான் ப்ரோக்ராம் சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டெமோ அப்படின்னு சொல்லிட்டு தரேன். ஓகே, டெமோவும் இருக்குன்னு நினைக்கிறேன். சாம்பிள்ன்ற பேர் எடுத்துகிட்டு ரீநேம் பண்ணிடலாம் ஃபைலை. ஓகே, ஃபைல் வந்து இப்போ ரீநேம் பண்ணியாச்சு. இப்போ நான் மெயின் மெத்தட் கொடுத்துட்டேன். இப்போ நான் யாருக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, எக்ஸாம்பிள் கிளாஸ்க்கு நான் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணணும். எக்ஸாம்பிள் நியூ எக்ஸாம்பிள் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக. ஏன்னா நான் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் இருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டாட் பட்டன் சொல்லிட்டு தரப்போகிறேன். நமக்கு பட்டன் கொடுத்ததுமே நம்ம பட்டனில் இருக்க இது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ நான் என்ன செய்கிறேன், ரன்னஸ் ஜாவா அப்ளிகேஷன் சொல்லிட்டு தரேன்.
ஓகேவா? இதுதான் வந்து டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். அப்புறம் இன்னும் நிறைய பேருக்கு சில பேர் டவுட் இருக்கும். என்ன அப்படின்னா, அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்குள்ள அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ள அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தரலாம் ஓகே. நார்மல் மெத்தட் அதாவது கான்கிரீட் மெத்தட் கொடுக்க முடியுமா? தாராளமா கொடுக்கலாம். வாய்ட் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கான்கிரீட் மெத்தட் தரேன். நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஓகேவா? எந்த வித பிரச்சனையும் இல்லை. பட் இன்டர்ஃபேஸ்னு வரப்போ நம்ம இந்த மாதிரி பண்ண முடியாது. இன்டர்ஃபேஸ்க்குள்ளே ஒன்லி அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் மட்டும்தான் தர முடியும். அங்கே வந்து நம்மளால் கான்கிரீட் மெத்தட் தர முடியாது. நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் இன்டர்ஃபேஸ் போடுறேன். இன்டர்ஃபேஸ் வந்து நான் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் உங்களால் வந்து இந்த மெத்தட் வந்து தரலாம். அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடில் தரலாம். பட் இன்டர்ஃபேஸில் வந்து தர முடியாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ட்விஸ்ட் பண்ணி இன்டர்வியூவில் கேட்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் தரலாம். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடும் தரலாம், கான்கிரீட் மெத்தடும் தரலாம். சரியா? ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த நான் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ வந்து இந்த பட்டனை வந்து மக்களுக்கு உலகத்துக்கு தெரியிற மாதிரி நம்ம வந்து வச்சுருக்கோம். நம்ம ஆப்பில் வந்து நான் அந்த பட்டனை வந்து தெரியிற மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் எக்ஸ்டென்ஸ் பண்ணி அதுக்கு நீங்கள் ஏதாவது வந்து ஒர்க்கு கொடுக்கணும். இப்போ பட்டன் சொல்லி கொடுத்துட்டா மட்டும் போதுமா? அது ஏதாவது வந்து ஃபீச்சர் இருக்கணும்ல, அதை கிளிக் பண்ண ஏதாவது ஆகணும்ல. அந்த ஃபீச்சரை வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா இதுக்குள்ளே தரணும். இந்த வாய்ட் பட்டன் இருக்குல்ல மெத்தடு, இதுக்குள்ளே வந்து ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா 1000 லைன்ஸ் ஆஃப் கோட் வந்து கொடுப்பாங்க. அந்த பட்டனை வந்து நீங்கள் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுறதுக்கு அந்த ஃபீச்சரை கொடுப்பாங்க. சரியா? இது வந்து ஒரு பேசிக் வந்து ஒரு மெத்தட். இதுக்குள்ளே நீங்கள் வந்து என்ன ஃபீச்சர் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? அது எப்படி பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு நார்மல் கான்கிரீட் கிளாஸை கிரியேட் பண்ணி அந்த கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். அண்ட் தென் வந்து மெத்தட் ஓவர் ரைடிங் பண்ணணும். நல்லா பார்த்துக்கோங்க. சேம் நேமில் இருக்கணும். அண்ட் தென் கொடுத்துட்டு நம்ம மெயின் கிளாஸில் போயிட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ணணும். இதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன். இதுக்கு பேர் தான் வந்து டேட்டா ஹைடிங். இதை பர்டிகுலராக வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் மாதிரி அப்ளிகேஷன்ஸ்க்கு ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. சரி ஓகே. நான் நெக்ஸ்ட் வந்து இதோட ஹையர் வெர்ஷன், அதாவது இது வந்து பேசிக் வெர்ஷன். இது அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து பேசிக் வெர்ஷன். இதோட ஹையர் வெர்ஷன் இன்டர்ஃபேஸ்னு ஒன்று இருக்குது. அதுதான் வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுவீங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை பார்க்குறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டர்ஃபேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் பற்றி பார்த்தோம். இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்னென்னா, அப்ஸ்ட்ராக்ஷனோட ஒரு ஹையர் வெர்ஷன். அதாவது 100% வந்து நீங்கள் வந்து அப்ஸ்ட்ராக்ஷனை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்டர்ஃபேஸ் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஏன் நான் 100% நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடும் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் தென் கான்கிரீட் மெத்தடும் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. சரியா? பட் எனக்கு வந்து ஒன்லி அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் மட்டும்தான் நான் கிரியேட் பண்ணணும். எனக்கு கான்கிரீட் மெத்தட் கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா இன்டர்ஃபேஸ் தான் கிரியேட் பண்ணணும். இன்டர்ஃபேஸ்ன்றது எப்படி இருக்கும்னா ஒரு கிளாஸ் மாதிரியே இருக்கும். அந்த கிளாஸ்க்குள்ளே உங்களால் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியும். உங்களால் வந்து கான்கிரீட் மெத்தட் கிரியேட் பண்ண முடியாது. அதனால தான் நான் சொல்ல வரது என்னென்னா 100% வந்து நீங்கள் அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணணும். எனக்கு என்னோட ப்ராஜெக்ட் வந்து எனக்கு 100% அப்ஸ்ட்ராக்ஷன் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் இன்டர்ஃபேஸ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இன்டர்ஃபேஸ்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட்டும் கூட. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து பேங்கிங் லெவல் ப்ராஜெக்ட்ஸ், அதாவது செக்யூரிட்டி ஹையாக இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் போனீங்கன்னா இன்டர்ஃபேஸ் தான் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுன்னு கிடையாது. நீங்கள் எல்லா ப்ராஜெக்ட்டுமே இன்டர்ஃபேஸ் வந்து யூஸ் பண்ணி தான் நீங்கள் லேயர்ஸ் கிரியேட் பண்ணி நீங்கள் இன்டர்ஃபேஸை கால் பண்ணி தான் நீங்கள் வந்து கிளாஸே கிரியேட் பண்ணுவீங்க. சரி, இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து அதோட ரூல் என்ன அப்படின்னா, நீங்கள் 100% வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, ஆல் டேட்டா மெம்பர்ஸ் ரொம்ப முக்கியமானது. இதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஆல் டேட்டா மெம்பர்ஸ் வந்து பப்ளிக், ஸ்டாட்டிக் அண்ட் ஃபைனலாக இருக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் ஆல் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ஆல் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னது? மெத்தட்ஸ். ஆல் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பப்ளிக் அண்ட் அப்ஸ்ட்ராக்டாக இருக்கணும். ஓகேவா? டேட்டா மெம்பர்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, இந்த வேரியபிள்ஸ் தான். மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் தான், மெத்தட்ஸ் தான். சரியா? ஓகே. இப்போது ஃபோர்த் பாயிண்ட், ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, வி காண்ட் கிரியேட் ஆப்ஜெக்ட் ஃபார் இன்டர்ஃபேஸ். நான் ஏன்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன். அண்ட் தென் வந்து ரொம்ப இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் கேட்டு கண்டிப்பாக ட்விஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் இந்த கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா இன்டர்வியூவில் நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் ஆகிடலாம். ஏன்னா இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இன்டர்வியூவில் வந்து உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அது. நான் அதை வந்து கடைசியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. இப்போது ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா, கிளாஸ் கேன் இன்ஹெரிட் more than one interface.
இதுதான் நான் சொன்னது என்னன்னா, இன்ஹெரிட்டன்ஸ்ல மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அதில வந்து நீங்க ஒரு கிளாஸுக்கு மேல நீங்க வந்து இன்ஹெரிட் பண்ணலாம். இதையும் நான் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் பண்றப்ப சொல்றேன். ஓகே. இப்போ ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து கிரியேட் பண்ணேன். இன்டர்ஃபேஸ்ன்ற கீவேர்ட் கேப்பிட்டல் ஐ கிடையாது, ஸ்மால் ஐ, இன்டர்ஃபேஸ் டெமோ. இதுதான் வந்து இன்டர்ஃபேஸ். இது பார்க்க வந்து கிளாஸ் மாரியே இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதில எப்படி நம்ம அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நீங்க அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல வந்து நீங்க அப்ஸ்ட்ராக்ட்ன்னு சொல்லிட்டு நீங்க கீவேர்ட் குடுத்து நீங்க வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் கிரியேட் பண்ணுவீங்க. இங்க அப்படி கிரியேட் பண்ண தேவையில்ல. ஏன் அப்படின்னா, நீங்க குடுக்க போறது எல்லாமே வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான். கான்கிரீட் மெத்தட் கிரியேட் பண்ண முடியாது. அப்ப அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ல வந்து நீங்க அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல இருக்குல்ல, அதில வந்து நீங்க அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ன்னு குடுத்துட்டு, நீங்க கான்கிரீட்டும் குடுப்பீங்க. ஸோ, நம்ம வந்து தனியா வந்து அப்ஸ்ட்ராக்ட்ன்ற கீவேர்ட குடுத்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். பட் இங்க வந்து டிஃபால்ட்டாவே நீங்க வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான் குடுக்க போறீங்க. ஸோ, இங்க வந்து எந்த ஒரு கீவேர்டும் நீங்க குடுக்க தேவையில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வாய்ட் டெஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப எனக்கு இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஏன்னா, அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ல நமக்கு டெஃபினிஷன் இருக்காது. ஒன்லி டிக்ளரேஷன் தான். இங்க அப்ஸ்ட்ராக்ட்ன்ற கீவேர்டும் நம்ம குடுக்க தேவையில்ல. இப்போ எப்படி நான் வந்து கிளாஸ வந்து இன்ஹெரிட் பண்றது அப்படின்னா, அப்ஸ்ட்ராக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிளாஸ தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்டென்ஸ் பண்ணி நம்ம அதில வந்து டெஃபினிஷன் இந்த மெத்தடுக்கு டெஃபினிஷனா தருவோம். ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ்ன்னு சொல்லிட்டு குடுக்குறேன். கிளாஸ் எக்ஸாம்பிள். இப்போ இங்க தான் நீங்க கவனிக்கணும். நம்ம வந்து நார்மலா வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் வரைக்குமே நம்ம வந்து இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, கிளாஸ வந்து நம்ம இன்ஹெரிட் பண்ணணும்னா எக்ஸ்டென்ஸ்ன்ற கீவேர்ட யூஸ் பண்ணுவோம். பட் இன்டர்ஃபேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இம்ப்ளிமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். இம்ப்ளிமெண்ட்ஸ் மறந்துடாதீங்க. இம்ப்ளிமெண்ட்ஸ். இப்ப நான் இங்க என்ன பண்ண போறேன், இம்ப்ளிமெண்ட்ஸ். இனி எக்ஸ்டென்ஸ். இவருக்கு பதிலாக இவர். எக்ஸ்டென்ஸ் எக்ஸ்டென்ஸ்க்கு பதிலா இனிமே நம்ம இம்ப்ளிமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். இன்டர்ஃபேஸ் வந்தால் மட்டும். அதாவது ஆ இந்த கிளாஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா? கான்கிரீட் கிளாஸ்லாம் இல்லாத இருக்கிறப்ப நம்ம எக்ஸ்டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதுவே இன்டர்ஃபேஸா இருந்தா நம்ம இம்ப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும். கிளியரா? ஓகே. கிளாஸ் எக்ஸாம்பிள் இம்ப்ளிமெண்ட்ஸ் டெமோ. ஓகே. ஓப்பன் அண்ட் தென் க்ளோஸ். இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா, இங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாரி எல்லா மெத்தடுமே என்னது, ஒண்ணு பப்ளிக்கா இருக்கணும், இல்ல இந்த பாயிண்ட் குடுத்துருப்போம் பாருங்க. ஒண்ணு பப்ளிக்கா இருக்கணும், இல்ல அப்ஸ்ட்ராக்ட்டா இருக்கணும். நான் வந்து பப்ளிக்ன்னு சொல்லிட்டு ஒரு இந்த மெத்தட் நம்ம இந்த வாய்ட் டெஸ்ட் இருக்குல்ல, இத வந்து நான் குடுக்குறேன். சாரி இத டெலீட் பண்ணிடுறேன். ஓகே. வாய்ட் டெஸ்ட் பிராக்கெட் அண்ட் தென் ஓப்பன் அண்ட் தென் க்ளோஸ். இப்போ இந்த வாய்ட் டெஸ்ட்க்கு வந்து நான் வந்து டெஃபினிஷன் தரேன். எஸ்ஓபி இம்ப்ளிமெண்டிங். ரொம்ப கேவலமா இருக்கு ஹேண்ட் ரைட்டிங். இம்ப்ளிமெண்டிங் அது என்னன்னா, கொஞ்சம் வீடியோ ஃபாஸ்ட்டா முடிக்கலான்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா லென்த்தா இருந்தா யாரும் பார்க்க மாட்டாங்க. இம்ப்ளிமெண்டிங் டெமோ. ஓகே. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு இன்டர்ஃபேஸ வந்து நான் வந்து கிரியேட் பண்ணி, அத வந்து நான் வந்து உள்ள ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் குடுத்து, நான் வந்து ஒரு கிளாஸ் எக்ஸாம்பிள் குடுத்து, இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணி, நான் வந்து டெஃபினிஷன் குடுத்துட்டேன். சரி. இப்போ நான் இத வந்து ஒரு புரோகிராமா பண்றேன். நியூ இன்டர்ஃபேஸ். சரியா? ஓகே. நான் அங்க போய் இன்டர்ஃபேஸ் குடுத்துக்கிறேன். நம்ம மெயின் கிளாஸ வந்து கிளாஸா கிரியேட் பண்ணுவோம். கிளாஸ் ஹலோ. கிளாஸ் பேங்க். கேப்ஸ் லாக் ஆன்ல இருக்கு. ஓகே. இப்போ நான் ஒரு கிளாஸ் பேங்க்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் இங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்றேன். இன்டர்ஃபேஸ் ஏடிஎம். இப்போ வந்து மக்களால இந்த ஏடிஎம் மட்டும் தான் பார்க்க முடியும். வாய்ட் அவங்க கண்ணால பார்க்க போறது என்ன அப்படின்னா, அமௌண்ட் வந்து தர அந்த பட்டன். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். அந்த அமௌண்ட்ட கிளிக் பண்ற அந்த பட்டன். இப்போ இன்டர்ஃபேஸ குடுத்துட்டேன். ஓகே. இப்போ வந்து நம்ம ஒரு கிளாஸ் குடுக்கலாம். கிளாஸ் ஏடிஎம் இம்ப்ளிமெண்டேஷன் வச்சுக்கலாம்.
இம்ப்ளிமெண்ட் ஐஎம்பின்னு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து இம்ப்ளிமெண்ட்ஸ்ன்ற வார்த்தையை வந்து கொடுப்போம். அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். இம்ப்ளிமெண்ட்ஸ் யாரை ஏடிஎம்மை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து இங்கே எரர் வரும். ஏன் அப்படின்னா நம்ம இன்னும் இந்த மெத்தடை வந்து அதுக்கு டெஃபினேஷன் நம்ம தரலை. ஓகேவா? இப்போ நான் வந்து பப்ளிக் வாய்ட் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நான் இப்போ டெஃபினேஷன் ஒன்று தரேன். சிஸ் அவுட் அவங்க பட்டனில் என்ன அமௌண்ட் அவங்க கேட்குறாங்களோ அந்த பட்டனை தர மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 4000 ருபீஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னா அதை வந்து நான் கொடுக்கணும். இதான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க அந்த ஃபீச்சர் வந்து வெளி ஆட்களுக்கு தெரியாது. இந்த பீப்புள்ஸ்க்கு வந்து இந்த இன்டர்ஃபேஸ் மட்டும் தான் தெரியும். இன்டர்ஃபேஸ்னால் அது வெளியில் தெரிகிறது தான் இன்டர்ஃபேஸ். உள்ளே இருக்கிற விஷயங்கள் வந்து சமாச்சாரங்கள்லாம் நமக்கு மட்டும்தான் தெரியும். இந்த கோடிங் வந்து நம்ம மட்டும்தான் வந்து தெரிஞ்சுப்போம். சரியா? நம்ம கோடர்ஸ் நம்ம கிட்ட தான் வந்து உள்ள வேலை செய்கிறவங்களுக்கு தான் வந்து இந்த கோடு தெரியும். பட் இந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடு இருக்கட்டும் இல்லை வந்து இந்த பீப்புள் வந்து யூஸ் பண்ணுற அந்த பட்டனுக்கு வந்து நம்ம தான் வந்து ஃபீச்சரை வந்து இந்த இன்டர்ஃபேஸ் ஃபீச்சரை கொடுத்துருப்போம். அவங்களால இந்த அமௌண்ட் பட்டன் மட்டும் தான் பார்க்க முடியும். அவங்க அந்த அமௌண்ட்டை கிளிக் பண்ணதுமே நமக்கு வந்து 4000 ருபீஸ்ன்ற அந்த ஃபீச்சர், அதாவது அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க எவ்வளோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் 4000 கொடுத்துருக்கேன். அவங்க எவ்வளோ அமௌண்ட் கேட்குறாங்களோ அவங்களுக்கு ரீச் ஆகும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு மெயின் மெத்தட் வந்து கொடுக்குறேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், ஏடிஎம் ஏ ஈக்குவல் டு நியூ ஏடிஎம் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நான் என்ன செய்யணும், ஆக்சஸ் பண்ணணும். இப்போ ஏ டாட் அமௌண்ட், அவ்வளோதான். இப்போ இங்கே 2 விஷயம் நான் சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட் வந்துடுச்சா? ஓகே, இப்போ 2 விஷயம் நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது 2 பேரண்ட்ஸ். நான் வந்து இன்ஹெரிட்டன்ஸில் நான் சொல்லியிருந்தேன், இன்டர்ஃபேஸில் கண்டிப்பாக அந்த கான்செப்டை நான் சொல்லுவேன்ட்டு. இப்போ சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. 2 பேரண்ட் வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இன்டர்ஃபேஸ் இங்கேயே வந்து நான் என்ன செய்கிறேன், நெட் பேங்கிங் சொல்லிட்டு தரேன். நெட் பேங்கிங் ஓப்பன் க்ளோஸ் வாய்ட் சென்ட் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை தரேன். இப்போ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நல்லா பார்த்துக்கோங்க. இதே விஷயத்த நான் வந்து இன்ஹெரிட்டன்ஸில் பண்ணேன். எனக்கு வந்து எரர் வந்துச்சு. எக்ஸ்டென்ஸ் கொடுத்து 2 கிளாஸை வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். 2 பேரண்ட் தர மாதிரி பண்ணேன். இங்கேயும் நான் அதே மாதிரி 2 பேரண்ட் தர மாதிரி பண்ணுறேன். எனக்கு எந்த எரரும் வராது. ஏன் அப்படின்னா எனக்கு வந்து 2 பேரண்ட்டை வந்து இன்டர்ஃபேஸில் வந்து என்னால் இன்ஹெரிட் பண்ண முடியும். இது வந்து எதனாலனா நம்ம இன்னும் இந்த மெத்தடை வந்து நம்ம இன்னும் கொடுக்கல. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே கொடுத்ததை இங்கே அப்படியே காப்பி பண்ணி மெத்தட் நேமை மட்டும் நான் மாற்றிடுறேன். இங்கே பாருங்கள், Ctrl+C Ctrl+V. ஓகேவா? நமக்கு எரர் போயிடுச்சா? கிளியரா? இப்போது இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 இன்டர்ஃபேஸ் இருக்குது. 2மே தனித்தனி தான், எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது. பட் இந்த கிளாஸுக்கு யார் யார் பேரண்ட்டு, ஏடிஎம்மும் பேரண்ட் தான், நெட் பேங்கிங்கும் பேரண்ட் தான். அது மாதிரி இருக்கிறப்ப நமக்கு இன்ஹெரிட்டன்ஸில் வந்து நமக்கு மற்ற இன்ஹெரிட்டன்ஸில் எல்லாத்தையுமே நமக்கு எரர் வந்துச்சு. பட் இதுக்கு பேர் தான் என்னது, மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஏன் அப்படின்னா அந்த கிளாஸ் வந்து திணறும். இந்த அப்பா கிட்டேருந்து நம்ம வந்து எல்லாத்தையும் இன்ஹெரிட் பண்ணுறதா, இல்லை இந்த அப்பா கிட்ட நம்ம வந்து இன்ஹெரிட் பண்ணுறதா, இந்த பேரண்ட்டான்ட்டு. பட் இன்டர்ஃபேஸ் கான்செப்டில் நீங்கள் அந்த மாதிரி தரலாம். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து ஜாவாவில் ஒர்க் ஆகாது. பட் எக்ஸப்ஷனல் என்னன்னா நீங்கள் இன்டர்வியூவில் சொல்கிறது என்னன்னா, எக்ஸப்ஷனல்னா உங்களால் இன்டர்ஃபேஸில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லி முடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நான் அதை சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். இன்ஹெரிட்டன்ஸ்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இன்டர்ஃபேஸில் சொல்கிறேன்ட்டு. நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னா நம்மளால் இன்டர்ஃபேஸ்க்கு வந்து மெத்தடை கிரியேட் பண்ண முடியாது. அது இன்டர்வியூவில் கேட்குற முக்கியமான கொஷின். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். சரியா? அதே மாதிரி இன்டர்ஃபேஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த ஏடிஎம் இன்டர்ஃபேஸ் இருக்குல்ல, இதை வந்து நான் வந்து இங்கே கொடுக்குறேன். VA = நியூ V. ஓகேவா? எனக்கு வந்து எரர் வரும். ஏன் அப்படின்னா இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸை வந்து நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு காரணம் அதில் இருக்க டெஃபினேஷனை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளாஸ் இருக்குல்ல, இந்த கிளாஸ் வந்து நீங்கள் எதுக்காக ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்க, இந்த கிளாஸில் இருக்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுற காரணம் என்னென்னா இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும். கிளியரா? இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக, ஆக்சஸ் பண்ணால் நமக்கு இந்த டெஃபினேஷன் வந்து பிரிண்ட் ஆகும். அதுக்காக தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறீங்க. பட் இதே மாதிரி இன்டர்ஃபேஸில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பட் ஆக்சஸ் பண்ணணும்னு நினச்சாலும் உங்களுக்கு இங்கே டெஃபினேஷன் இல்லை.
அப்போ பிரயோஜனமே இல்லை. கரெக்டாக இங்கே என்ன டெஃபினிஷன் இருக்குது? நீங்கள் ஆக்சஸ் பண்ணி எதை பிரிண்ட் பண்ண போகிறீங்க? இங்கே தான் டெஃபினிஷனே இல்லையே. ஒன்லி பேர் மட்டும் தானே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பேரும் இருக்குது, டெஃபினிஷனும் இருக்குது. ஸோ நமக்கு ஒரு காரணம் இருக்குது இதை ஆக்சஸ் பண்ணி இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு. பட் நீங்கள் இதை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்கே ஒன்றுமே பிரிண்ட் ஆக போகிறதும் கிடையாது. அதனால ஜாவா ஃபவுண்டர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. இன்டர்ஃபேஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. அதனால தான் இங்கே எரர் வருது நமக்கு. சரியா? அதனால தான் பாருங்க, கேனாட் இன்ஸ்டன்டியேட், அதாவது நம்மளால் ஆப்ஜெக்டை நம்மளால் வந்து கிரியேட் பண்ண முடியாது இன்டர்ஃபேஸ்க்கு. ஏன்னா எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லை. நான் திரும்பி சொல்கிறேன், இந்த மெத்தடில் வந்து டெஃபினேஷன் இருக்குது. அதனால் நீங்கள் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணலாம். பட் இன்டர்ஃபேஸில் எந்த ஒரு டெஃபினேஷனுமே இல்லை, ஆக்சஸ் பண்ணுறதுல பிரயோஜனமே இல்லை. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை கட் பண்ணிட்டாங்க ஸ்டார்டிங்கில். ஓகேவா? சரி, ஓகே. இதான் வந்து இன்டர்ஃபேஸ் கான்செப்ட் ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு என்ன டவுட்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மீட் பண்ணலாம். பை பை, see you, bye.